வணக்கம் மாணவர்களே. ஒரு 5 நிமிடம் பிந்திவிட்டது. ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் ஒன்றால் ஒரு 5 நிமிடம் பிந்தியது. உங்களுக்கு கடைசியாக அப்லோட் பண்ணப்பட்டுள்ள அந்த சென்ட்ரல் பேங்கிங் 15 என்று சொன்ன நோட்ஸ் வந்து நான் நினைக்கின்றேன். குட் ஈவினிங். உங்களோட பேர் என்ன? ரினாட்டா இமானுவேலா? எனக்கு வடிவா தெரியவில்லை. அது ரெண்டும் ஒரே நோட்ஸோ தெரியவில்லை. அதான் நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். அது என்னுடைய பிழை. அதை நான் சென்ட்ரல் பேங்கிங் என்ற இதுக்குள் இதை நான் போட்டு விட்டுட்டேன். மன்னித்து கொள்ளுங்கள். எப்படியும் இன்றைக்கு நாங்கள் அடுத்த டியூட் செய்கிறோன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸையாவது நான் உங்களுக்கு இப்போதைக்கு போட்டு விடுறேன். அப்ப நாங்கள் இப்ப இதுல நாங்கள் பார்த்து கொண்டிருந்தது அன்றைக்கு மிக ஒதுக்கம் பார்த்துட்டோம். வணிக வங்கிகள்ட மிக ஒதுக்கம் என்னன்னு சொன்னா நடைமுறை ஒதுக்கத்திலிருந்து அந்த சட்டப்படி நாங்க வைக்க வேண்டிய ஒதுக்கத்தை கழிச்சு விட்டா வாரது மிக ஒதுக்கம் நாங்கள் 1-2 கணக்குலையும் பார்த்துனாங்க. இப்ப கடனாக்க உச்ச இல்லை என்று சொன்னா என்னன்னு சொன்னா அந்த மிக ஒதுக்கத்துல அந்த சட்டப்படி ஒதுக்க வீதத்தை கழிச்சு விட்டா சரிதானே, பணவாக்க பெருக்கி, அதாவது ஒன்றின் கீழ் சட்டப்படி ஒதுக்கு வீதம். அப்ப மொத்த கேள்வி வைப்புகளின் உச்ச நிலை என்னன்னு சொன்னா, அதாவது உச்சமான கேள்வி வைப்புகளை நாங்கள் எப்படி சொல்லலாம்னு சொன்னா ஒதுக்கம் தர பணவாக்க பெருக்கி. அந்த பணவாக்க பெருக்கி என்பது என்ன? ஒன்றின் கீழ் சட்டப்படி ஒதுக்கு வீதம். அந்த சட்டப்படி ஒதுக்கு வீதம் என்பது என்ன? SRR. அதாவது மத்திய வங்கியில வணிக வங்கிகள் அந்த கேள்வி வைப்புக்கு எதிராக ஒரு பெர்சன்டேஜை ஒவ்வொரு நாளும் வைக்க வேண்டி இருக்கும். அந்த தொகையை தான் சட்டப்படி ஒதுக்கு வீதம் என்று சொல்றது. அப்ப அந்த சட்டப்படி ஒதுக்கு வீதம் 5 வீதம் என்று சொன்னா அந்த 5 வீதத்தால வணிக வங்கிகளால ஒரு லாபம் உழைச்சு கொள்ள முடியாது. அதே மிச்ச 95 வீதத்துலதான் அவையில் தங்களோட லாபத்தை உச்சப்படுத்த முயற்சிப்பார்கள். என்னென்று லாபத்தை உச்சப்படுத்த முயற்சிப்பார்கள்? கடனாக்கம் செய்து, கடன்களை கொடுத்து. அவை அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். வங்கி மேலதிக பற்றி நாங்கள் அன்றையும் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொருக்கா திருப்பி பார்த்தோம்னு போவோம். இப்ப வங்கி மேலதிக பெற்ற என்னென்று சொன்னால் நடைமுறை கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வர்த்தக வங்கிகள் கொடுக்கும் விசேடமான ஒரு கடன் வசதி. அதாவது மேலதிகமாக பெற்ற சொல்லினோம். மேலதிகமாக பெற்றக்கூடியதாக இருப்பதால் அது வந்து மேலதிக பெற்று என்று சொல்றோம். ஆங்கிலத்தில் ஓவர் டிராஃப்ட் என்று சொல்லுவோம், பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்ப அது வந்து தற்காலிக வங்கி மேலதிக பெற்றிருக்கு, நிரந்தர மேலதிக பெற்றிருக்கு. தற்காலிக வங்கி மேலதிக பெற்று என்பது அந்த செக்யூரிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற ரினோட்டாவோ நீங்கள் ஃபுல் டைமா படிக்கிறீங்களா இல்லாட்டா எங்கேயாவது வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு அது அறிந்தால் எனக்கு படிப்பித்தல் லேசாக இருக்கும் என்றதுக்காக கேட்கின்றேன். இயலுமானால் இதுல சட்டில போட்டு விடுங்க, இல்லாட்டால் பிரச்சனை இல்லை. அப்ப பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா இல்லாட்டா வேற எங்கேயாவது ஒர்க் பண்றீங்களா என்பதை அறிந்தால் நல்லா. அப்ப நாங்கள் வந்து இந்த மேலதிக பெற்று என்பது அப்ப உங்களுக்கு வங்கிகள்ல வேலை செய்யறாங்களுக்கு அது தெரியும். அப்ப செக்யூரிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த செக்யூரிட்டி என்பது ஒரு பிணை இல்லாட்டா பொறுப்பு கொடுக்குறோம். இப்ப நாங்க வெளியில யார்ட்டையும் கடன் பண்றேன்டா நகையை பொறுப்பு கொடுத்து நகை அடவு வைப்போம். அதே மாதிரி ஏதாவது ஒன்று பொறுப்பா கொடுப்போம்ன்றதுதான் அந்த செக்யூரிட்டி. அப்ப தற்காலிக வங்கி மேலதிக பெற்று என்பது 100க்கு 100 வீதம் அங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லாம தற்காலிகமாக அது மேலதிக பெற்ற வசதியை ஓவர் நைட்டுக்கு இல்லாட்டா 2-3 நாளைக்கு இல்லாட்டா ஒரு கிழமைக்கு திடீரென்று எடுப்பதுதான் தற்காலிக வங்கி மேலதிக பெற்று என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு வட்டி வீதம் நீலியண்ட கூடுதலாக இருக்கும். அப்ப நிரந்தர மேலதிக பெற்றா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பர்லி கொடுத்து செக்யூரிட்டியை கொடுத்து அதற்கு எதிராக ஒரு நிரந்தர மேலதிக பெற்ற வச்சுக்கொள்ளலாம். உதாரணமா எங்கள்கிட்ட பிக்ஸ் டிபாசிட் இருந்தா அதை கொடுத்து அதுக்கு 80 வீதத்துக்கு தருவீனம். அப்படி இல்லையாண்டா காணி கட்டிடங்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்து நாங்கள் நிரந்தர மேலதிக பெற்ற எடுத்துக்கொள்ளலாம். அது 1 வருஷத்துக்கோ இல்லாட்டா அதுக்கு பிறகு புதுப்பிச்சு கொள்ளக்கூடியதாகவோ இருக்கும். அப்ப இந்த வங்கி மேலதிக பெற்றுக்கும் வங்கி கடனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இந்த நிரந்தர மேலதிக பெற்று முறையான முறையில போய் எடுக்கிறபடியா அங்க வட்டி வீதம் ஒப்பீட்டு ரீதியில தற்காலிக
கடன் தற்காலிக மேலுகை பற்றில் குறைவாகத்தான் இருக்கும். தற்காலிக வட்டி வீதம் வந்து குறைவாக இருக்கும். உதாரணமாக இப்ப நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் ஒன்றை கொடுத்துட்டு அதுக்கு எதிராக ஒரு வங்கி கடனை பெற்றீங்களா உங்களுக்கு ஃபிக்ஸ் டிபாசிட்ல கிடைக்கிற வீதத்திலும் பார்க்க ஒரு 3 வீதம் கூட சார்ஜ் பண்ணுவீங்க அந்த வங்கி மேல பெற்று. அவை இப்ப வங்கி கடன் என்பது வளமையாக நாங்கள் ஒரு கடன் எடுக்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டியை கொடுத்து ஒரு கடன் எடுத்து அது 5 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ மாதம் அந்த வட்டியையும் முதலையும் சேர்த்து கட்டுறதாக ஒரு ஒரு பிக்ஸ்டான அமௌண்ட் தான் மந்த்லி நாங்கள் கட்ட வேண்டியிருக்கு. அதைத்தான் நாங்கள் வங்கி கடன் என்றோம். ஆனா மேலதிக பெற்ற என்பது அப்படி இல்லை. மேலதிகமா நாங்கள் பெற்ற மீதிக்கு நாள் கணக்குல வட்டி கணிப்பிட்டு மாதாந்தம் அறவிடப்படும். அது பெரும்பாலும் எங்களோட நடைமுறை கணக்குல வர வைக்கப்படும். அப்ப வங்கி மேலதிக பெற்று யாருக்கு கொடுக்குறோன்னு சொன்னா நாணயமான முறையில் நடைமுறை கணக்கை பேணுகின்ற வாடிக்கையாளனுக்கு வழங்கப்படும். ஆனா வங்கி கடன் என்பது எந்த ஒரு முறையான வாடிக்கையாளருக்கும் வழங்கப்படும். அதாவது நடைமுறை கணக்கு வச்சிருக்கணும் இல்லை. ஆனா அந்த இதுல ஒரு முறையான அதாவது அந்த கள்ள வேலைகள் அற்ற இவ்வளவு காலம் அவற்றை ரெக்கார்ட்ஸ்ல கள்ள வேலைகள் இல்லாத ஒரு வாடிக்கையாளரா இருக்கணும். அவர் இந்த வங்கிக்கு புதுசண்டா அவர் இந்த வங்கி கேட்கும் நீங்கள் இந்த வங்கியில முந்தி டிரான்சாக்சன் வச்சிருந்த நீங்க எங்கேயாவது கடன் வேண்டி இருக்கிறீங்களா? அப்படி வேண்டின கடனை எடுத்து இந்த கடனை அப்படி வேண்டின எங்கேயாவது ஒரு கடன் வேண்டி ஒரு வங்கியில வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வங்கி வந்து அதை கேட்டு ரகசியமாக செக் பண்ணும் அந்த வங்கியோடு இவர் எப்படி நல்லவரான். அதுக்கு பிறகுதான் கடன் கொடுக்கப்படும். அப்ப வங்கி மேலதிக பெற்று என்பது நாணயமான முறையில நடைமுறை கணக்கை பெறுகின்ற வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும். எந்த ஒரு வாடிக்கையாளருக்கும் வழங்கப்படுவதுதான் வங்கி கடன். அப்ப வங்கி மேலதிக பெற்றுன்றது 100க்கு 100% வாடிக்கையாளரின் நன்மதிப்பை பேணுவதை நோக்கமாக கொண்டு வழங்கப்படுகின்றது. அப்ப குட்வில் அவர் நல்ல இது டிரான்சாக்சன் எங்களோட வச்சிருந்தார் என்றால் தான் அவருக்கு மேலதிக பெற்று கொடுக்கும். லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்டு வழங்கப்படுவது வங்கி கடன். அப்ப வங்கி கடன் என்பது வங்கி லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்டு செயற்படுகிறது. இங்க வந்து வாடிக்கையாளர் நன்மதிப்பை பேணுவதை நோக்கமாக கொண்டு வாடிக்கையாளர் நல்ல வாடிக்கையாளர்கிட்ட வங்கிகளும் நல்ல பெயர் எடுக்கிறதுக்காக கொடுக்கிறது தான் இந்த வங்கி மேலதிக பெற்று. அப்ப பிணைகள் கட்டாயம் தற்காலிக மேலதிக பெற்றுக்கு பிணைகள் தேவை இல்லை வங்கி மேலதிக பெற்று பொறுத்த மட்டும். ஆனா வங்கி கடனை பொறுத்த மட்டும் கட்டாய பிணைகள் சமர்ப்பிக்கப்படுத்த வேண்டுதல் அவசியம். அப்ப வங்கி மேலதிக பெற்று பற்றி கொண்ட தேதியிலிருந்து பற்றி கொண்ட தொகைக்கு மட்டும்தான் வட்டி அறவிடும். அதாவது இப்ப இன்றைக்கு நான் 10,000 ரூபாய் பற்றிட்டேன்னு சொன்னா இன்றைக்கு 10,000 ரூபாய்க்கு வட்டி அறவிடப்படும். நாளைக்கு நான் அதுல 5,000 ரூபாய் போட்டேன்னா நாளையில இருந்து மிச்சம் 5,000 ரூபாய்க்கு தான் வட்டி அறவிடப்படும். ஆனா கடன் என்பது அப்படி அல்ல. கடன் என்பது நான் 1 லட்சம் ரூபாய் கடன் வேண்டுறேன்டா அந்த 1 லட்சம் ரூபாயை நான் இன்றைக்கு வேண்டினோ அது நான் பாவிச்சனோ பாவிக்கலையோ அது எனக்கு தந்த பேங்க்லயே அந்த காசு இருக்குதோ இல்லையோ அதுக்கு வட்டி அறவிடப்படும். அப்ப ஏற்கனவே தீர்மானித்திருவினம் இந்த வித வட்டியில மாதம் இவ்வளவு நீங்க கட்டணும் 3 வருஷத்துக்கு இல்லாட்டா 5 வருஷத்துக்கு என்பதுதான் கடன். அதான் 3 வருஷத்துக்கு குறைவாயும் இருக்கலாம். இப்ப வீடமைப்பு கடன்கள் என்றால் அது 15 வருஷம் 20 வருஷமாயும் இருக்கும். அப்ப கடன் என்றது ஏற்கனவே தீர்மானிச்சிடும். அப்ப நாங்க எப்படியான ஒரு காசு எங்களுக்கு தேவை என்பதை கொண்டுதான் நாங்கள் வங்கி மேலதிக பெற்று எடுக்கக்கூடிய அந்த வங்கி மேலதிக பெற்று எடுக்கிறோமா இல்லடா கடன் பத்திரங்கள் எடுக்கிறோம்னா கடன் பத்திரங்கள் எடுக்கிறோமான்றதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குறுங்காலத்தை அடிப்படையாக கொண்டது வங்கி மேலதிக பெற்று, குறுங்காலம் மற்றும் நீண்ட காலங்களை அடிப்படையாக கொண்டது கடன். இப்ப குறுங்கால கடனும் வழங்கப்படும், நீண்டகால கடனும் வழங்கப்படும். வணிக வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வைப்புகள் வியாபாரிகளும் பொதுமக்களும் தமது நாளாந்த கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை பாதுகாப்பான முறையில் மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டு வணிக வங்கியில் பேணுகின்ற வைப்பே கேள்வி வைப்பு எனப்படுகின்றது. இவ்வைப்பில் உள்ள பணத்தினை மீளப்பெறுவதற்கு வசதியாக இதன் மீது காசோலை புத்தகம் வணிக வங்கியால் விநியோகிக்கப்படுகின்றது. காசோலை வரைவதன் மூலம் வங்கியாளர் வங்கிக்கு சமூகம் அளிக்காது இவ்வைப்பில் உள்ள பணத்தினை மீள பெற்றுக்கொள்வதுடன்
காசோலை மூலம் தனது நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியும். அப்ப உங்களுக்கு விளங்குது இதுல காசோலை வைப்புகள் என்ன மாதிரி என்று. வியாபாரிகளும் பொதுமக்களும் தமது நாளாந்த கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை பாதுகாப்பான முறையில் மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டு வணிக வங்கியில் பேணுகின்ற வைப்பே கேள்வி வைப்பு எனப்படுகின்றது. இவ்வைப்பில் உள்ள பணத்தினை மீளப்பெறுவதற்கு வசதியாக இதன் மீது காசோலை புத்தகம் வணிக வங்கிகளால் விநியோகிக்கப்படுகிறது. காசோலையை வரைவதன் மூலம் வாடிக்கையாளர் வங்கிக்கு சமூக அளிக்காது இவ்வைப்பில் உள்ள பணத்தினை மீள பெற்றுக் கொள்வதுடன் காசோலை மூலம் தமது நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களையும் மேற்கொள்ள முடியும். அப்ப இதைத்தான் நாங்கள் நடைமுறை கணக்கென்றும் சொல்லிக் கொள்கின்றோம். நடைமுறை கணக்கென்று நாங்கள் சொல்றதும் இந்த கணக்குத்தான். இங்கிலீஷ்ல கரண்ட் அக்கௌண்ட் என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப இந்த கேள்வி வைப்பின் சிறப்பு இயல்புகள் என்ன என்று பார்ப்போம். இவ்வைப்புகள் மீதே காசோலை எழுதுகின்ற உரிமையினை வங்கி கொண்டுள்ளது. அப்ப இந்த வைப்புகள் இருக்கிற ஆட்கள் தான் காசோலை பாவிக்கலாம். சேமிப்பு வைப்புகள் வச்சிருக்கிறார்களாலே ஏகாது. நிலையான வைப்புகள் வச்சிருக்கிறார்களால காசோலைகள் எழுதப்பட முடியாது. வாடிக்கையாளர் வங்கிக்கு நேரடியாக சமூகம் அளிக்காது காசோலை வரைவதன் மூலம் இவ்வைப்பில் உள்ள பணத்தினை மீள பெற்றுக் கொள்ள முடியும். வாடிக்கையாளர் வங்கிக்கு நேரடியாக சமூகம் அளிக்காது காசோலை வரைவதன் மூலம் இவ்வைப்பில் உள்ள பணத்தினை மீள பெற்றுக் கொள்ள முடியும். வங்கி மேலதிக பெற்று வசதி வழங்கப்படுகின்றது. அப்ப நடைமுறை கணக்கு வச்சிருக்கிற ஆட்களுக்கு தான் வங்கி மேலதிக பெற்று வழங்கப்படுகின்றன. மாதாந்த வங்கி கூற்றுகள் அனுப்பப்படுகின்றன. அப்ப மாதாந்தம் வங்கி கூற்றுகள் அனுப்பப்படும். நிறைய டிரான்சாக்சன் இருக்கிறார்கள். வாராந்தமும் கேட்டுக்கொள்ளலாம், நாளாந்தமும் கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கு செப்பரேட்டா சார்ஜ் பண்ணும் எவ்வளவுன்னா. மற்றது இப்ப நிறைய ஆன்லைன் சிஸ்டம் வந்தபடியா ஆன்லைனுக்குள்ளாலையும் வங்கி கூற்றை அனுப்பி விட்டுருவிடும், அதாவது இமெயிலுக்குள்ளால். அப்ப சேமிப்பு சான்றிதழ் என்பது வங்கியில் குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதனை உறுதிப்படுத்தி வணிக வங்கியால் வழங்கப்படுகின்ற ஒரு கைமாற்றத்தக்க சாதனமே சேமிப்பு சான்றிதழ் எனப்படும். அப்ப வங்கியில ஒரு தொகை பணம் வச்சிருக்கப்படுகின்றது என்று சொல்லி கொடுக்கப்படுறதுதான் சேமிப்பு சான்றிதழ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். இது 3, 6, 12 மாத முதிர்ச்சி கால கொண்ட சாதனமாகும். வட்டி கழிக்கப்பட்ட விலைக்கே இச்சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒரு சின்ன அந்த நோட்ஸ் அந்த பிரச்சனையால அப்லோட் பண்ண வேண்டி வந்து விட்டது, அதால இந்த இடையூறு. ரைட், இப்ப நாங்கள் பார்ப்போம் சேமிப்பு வைப்புன்றது என்ன. சேமிப்பு சான்றிதழ் என்பது அது ஒரு வகையான சேமிப்பு ரீதியான வட்டியை தான் கொடுக்கும், ஆனால் அது சான்றிதழாக கொடுக்கப்படும். அதுவே நிலையான வைப்பு என்றும் சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் அது 12 மாத முதிர்ச்சி என்று வரைக்கும் அது நிலையான வைப்புக்குரிய வட்டி வீதத்தை கொடுக்கும். அப்ப நிலையான வைப்புகள் என்றா உங்களுக்கு என்னன்னு தெரியும், இடையில வேண்டிக் கொள்ள இயலாதவங்களால இடையில அது திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். திருப்பி பெற்றுக்கொள்றோம்னா ஒரு கழிவொண்ட நாங்க கொடுக்க வேண்டி இருக்கும், எங்களோட வட்டியை இழக்க வேண்டி இருக்கும். அவை முதிர்ச்சியில தான் எங்களுக்கு சரியான அவையில் சொல்லப்பட்ட வட்டி வீதம் எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த சேமிப்பு சான்றிதழ். ஆனா சேமிப்பு வைப்பு என்பது பொதுமக்கள் நிகழ்கால உழைப்பை எதிர்கால தேவை கருதி சேமித்தல் மற்றும் வட்டி வருமானங்களை பெற்றுக்கொள்ளல் என்பவற்றை நோக்கமாக கொண்டு வணிக வங்கியில் பேணுகின்ற வைப்புகளே சேமிப்பு வைப்புகள் எனப்படுகின்றன. அதாவது பணச்சந்தை நிலைமைக்கு ஏற்ப இந்த வைப்புகளுக்கான வட்டி வீதம் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது இப்ப நாங்கள் எல்லாரும் வச்சிருப்போம் சேவிங் அக்கௌண்ட். சில நேரங்கள்ல புத்தகங்கள் தந்துருப்பினோம். இப்ப புத்தகங்கள் தரையில ஸ்டேட்மெண்ட் மாசம் முடிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று அனுப்பிவிடும். அப்ப அதுதான் ஒரு காமன் அக்கௌண்ட். பேங்க்ல கணக்கு இருக்கான்னு கேட்டா நாங்கள் இந்த சேமிப்பு வைப்பை தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இப்ப இந்த சேமிப்பு வைப்பின் சிறப்பியல்புகள் என்ன? சேமிப்பு வைப்பினை பேணுகின்ற ஒருவருக்கு வைப்பனவை உறுதிப்படுத்த சேமிப்பு புத்தகம் ஒன்று வழங்கப்படும். தான் சேமிப்பு வைப்பினை பேணுகின்ற ஒருவருக்கு வைப்பனவை உறுதிப்படுத்தி சேமிப்பு புத்தகம் ஒன்று வழங்கப்படும். பணத்தை வைப்பு செய்கின்ற போதும் மீளப்பெறும் போதும் சேமிப்பு புத்தகம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வங்கிக்கு எந்தவித முன்னறிவித்தலும் இன்றி வைப்பில் உள்ள பணத்தை வாடிக்கையாளர் மீள பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்ப எந்த ஒரு முன்னறிவித்தலும் இன்றி எங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் சின்ன வயதுல கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முதல் 7 நாள் முன்னறிவித்தல் கொடுத்துதான் இந்த பணத்துல, இல்லாட்டா 3 நாள் முன்னறிவித்தல் கொடுத்துதான் இந்த சேமிப்பு வைப்பில் இருக்கிற பணத்தை நாங்க மீள பெறலாம்.
இப்ப ஏடிஎம் கார்டு எல்லாம் வந்தபடியே நாங்கள் எந்த நேரம் அதை மீள பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முதல் 7 நாள் முன்னறிவித்தல் கொடுப்போம். இவ்வைப்புகளின் மீது தற்போது கடன் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டமை. அப்ப இந்த வைப்புகள் மீது இப்போது கடன் அட்டைகள் அண்டு இல்லை, அந்த எலக்ட்ரானிக் கார்ட்ஸ் தான் உண்மை. ஏடிஎம் டெபிட் கார்டு வரவட்டைகள், கடன் அட்டைகள் இல்ல வரவட்டைகள். இவ்வைப்புகள் மீது விரும்பும் போது பணத்தை மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஏடிஎம் கார்டு விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஏடிஎம் கார்டு தான் அதுல சொல்றோம். கடன் அட்டைகள் உண்மையா சேமிப்பு வைப்புல வச்சிருக்கிற காசு எடுக்கிறதுக்காக இல்ல அது கொடுக்கப்படுறது. அது அது வங்கியால எங்களுக்கு தர்ற ஒரு கடன் வசதி. 50 நாள் 45 நாள் உள்ள திருப்பி கொடுத்தா வட்டி இல்லை. அப்ப சேமிப்புகளை ஊக்கப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வைப்புகள் மீது பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான நிகழ்ச்சி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அப்ப சேமிப்புகளை ஊக்கப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வைப்புகள் மீது பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான நிகழ்ச்சி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வங்கியும் போட்டி போடுறது சேமிப்புகளை, அதாவது டிபாசிட் மொபிலைசேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். சேமிப்புகளை எடுத்துக்கொள்வதற்காக ஒவ்வொரு வங்கிகளும் புது புது பாலிசிஸ், புது புது இதுகள் என்று சொல்லி எல்லாமே சேமிப்பு கணக்குகள் தான். ஒரு 0.5%, 0.2% வட்டி கூடும் குறையும். சின்ன பிள்ளைகளுக்கு சேமிப்பு, வளர்ந்தாக்களுக்கு சேமிப்பு, உங்களோட ஓய்வூதிய சேமிப்பு எல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்தி இந்த சேமிப்பு கணக்குக்குள்ளதான் ஒவ்வொரு விதமான பேக்கேஜை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இணைய வங்கி சேவை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் தனது வைப்பின் மீது எப்பிரதேசத்தில் இருந்தும் பணத்தை வைப்பு செய்யவும் முடியும். அவ்வாறே பணத்தை மீள பெற்றுக் கொள்ளவும் முடியும். அப்ப நான் இன்றைக்கு கொழும்புல என் அக்கௌண்ட்ல புத்தகத்தை கொண்டு போய் காசை போட்டுட்டு நாளைக்கு ஆந்திராபுரத்திலேயோ வவுனியாலேயோ என்னால அந்த புத்தகத்தை கொடுத்து காசை வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். இப்ப அந்த வசதிகள் வந்துவிட்டன. வாடிக்கையாளர் விரும்புகின்ற போது அச்சேமிப்பு வைப்பினை நடைமுறை வைப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். வாடிக்கையாளர் விரும்புகின்ற போது அச்சேமிப்பு வைப்பினை நடைமுறை வைப்பாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமான விடயமாக இருக்கும். ஏனென்றா வணிக வங்கிகள் லேசா ஒருத்தருக்கு நடைமுறை கணக்கை திறக்க விட மாட்டினம். அப்ப நான் சொன்ன அந்த சேமிப்பு சான்றிதழுக்கு சமமான ஒரு வைப்பு தான் தவணை வைப்புகள் அல்லது நிலையான வைப்புகள். டேர்ம் டிபாசிட்ஸ் இல்லாட்டா பிக்ஸ் டிபாசிட்ஸ் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். குறிப்பிட்ட தவணைக்கு பின்னர் வைப்பு பணத்தினை மீள பெற்றுக் கொள்ளல் என்றும் நிபந்தனைக்கு அமைவாக வணிக வங்கிகளால் பேணப்படுகின்ற வைப்புகளை நிலையான வைப்புகள் எனப்படும். வாடிக்கையாளர் விரும்புகின்ற போது வங்கிக்கு முன்னறிவித்தலை கொடுப்பதன் மூலம் முதிர்வு காலத்திற்கு முன்னர் பணத்தினை மீள பெற்றுக் கொள்ள முடியும். அப்ப வணிக வங்கியின் ஐந்தொகை அது ஒருக்கா வாட்சி பாருங்க. வணிக வங்கியின் ஐந்தொகை நாங்கள் சொத்துக்கள் பொறுப்புகள் என்று பார்க்கறதுக்கு முதல் அப்ப எல்லா நிறுவனத்துக்கும் ஐந்தொகைகள் உள்ளன. எல்லா நிறுவனத்துக்கும் அந்த அடிப்படையில வணிக வங்கிகளுக்கும் ஐந்தொகை உள்ளன. அந்த எங்களுக்கு நாங்கள் இப்ப ஒரு வங்கியின் ஐந்தொகையை பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகுற மாதிரியான ஒரு ஐந்தொகை தான். ஏன்னா வளமையான நிதி நிறுவனங்கள் ஐந்தொகை வளமையான நிறுவனங்களோட ஐந்தொகையில இருந்து கொஞ்சம் வேறுபடும். அப்ப வணிக வங்கிகள் தமது பல்வேறு தொழிற்பாடுகள் கருதி திரட்டுகின்ற பொறுப்புகளை தொழிற்பாட்டு கருதி பல்வேறு சொத்துக்களாக மாற்றி அமைக்கின்றன. அப்ப திரட்டுகின்ற பொறுப்புகள் என்று சொல்வது இந்த சேமிப்புகளை. நாங்கள் சேமிப்பு வைப்பா வைக்கிறது வங்கி அதை பொறுப்பாத்தான் வச்சிருக்கு, லியாபிலிட்டியா தான் வச்சிருக்கு. அப்ப அந்த லியாபிலிட்டியை வங்கிகள் என்னென்று சொத்தாக மாத்துது என்றதை ஐந்தொகை காட்டும். இத்தகைய பொறுப்புகளையும் சொத்துக்களையும் கிரமமான முறையில் விளங்குவதே வணிக வங்கிகளின் ஐந்தொகையாகும். சிரமமான இல்ல, கிரமமான முறையில் அது ஒருக்கா மாற்றிக்கொள்ளும். வணிக வங்கி ஒன்றின் ஐந்தொகையில் பின்வரும் இரு பிரிவுகள் உள்ளடக்கி இருக்கும். வணிக வங்கியின் பொறுப்புகள், வணிக வங்கியின் சொத்துக்கள். அப்ப வணிக வங்கியின் பொறுப்புகளுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொன்னா, தனது தொழிற்பாடு கருதி பல்வேறு மூலங்களை திரட்டிக் கொள்கின்ற நிதிய வணிக வங்கியின் பொறுப்புகள் எனப்படுகின்றன. இத்தகைய பொறுப்புகள் பின்வருமாறு: ஆரம்ப மூலதனம்.
ஆரம்ப மூலதனம் என்று நாங்கள் சொல்றது வந்து அது சாதாரண பங்கு மூலதனம், சில வங்கிகள் முன்னுரிமை பங்குகளையும் வச்சிருக்கு. அப்ப அதைத்தான் வழங்கி இருத்த மூலதனத்தை தான் ஆரம்ப மூலதனம் என்று நாங்கள் சொல்றோம். அடுத்தது அதனுடைய பகிரப்படாத லாபங்கள், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் என்று நாங்கள் சொல்றோம். அதை தவிர ஒதுக்கங்கள், அந்த நிறுவனத்தின் ஒதுக்கங்கள், வேற ஒரு கம்பெனியின் 5 வகையை நீங்கள் பார்த்தீங்களேன்னா அதுல இருக்கிற ஒதுக்கங்கள், அதாவது மூலதனம் மீட்பதற்கு நிதி, அப்படி இப்படி ஏதாவது ஒரு வருமான ஒதுக்கங்கள் அப்படி இருக்கும். தொழிற்கடன் மீட்பதற்கு நிதி அப்படி ஏதாவது இருக்கும். அதை தவிர வங்கியால ஏற்றுக்கொள்ளப்படும் வைப்புகள், வாடிக்கையாளரிலிருந்து வங்கியால ஏற்றுக்கொள்ளப்படும் வைப்புகளான கேள்வி வைப்புகள், சேமிப்பு வைப்புகள், நிலையான வைப்புகள், ஏனைய வைப்புகள் எல்லாம் அந்த பொறுப்புகளுக்குள்ள வரும். அப்ப அந்த கேட்டகரிக்குள்ள அது வரும். நான் உங்களுக்கு வேணுமென்றால் ஒரு இல்லாட்டா நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு கொமர்ஷியல் பேங்க் ஒன்று, சம்பத் பேங்கோ, கொமர்ஷியல் பேங்கோ, HNBயோ ஏதோ ஒரு பேங்க்ன பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இல்லாட்டா நான் இருந்தா ஒன்று உங்களுக்கு கொண்டு வந்து இதை ஸ்கேன் பண்ணி காட்டுகின்றேன். அப்போ அதுக்கு பிறகு வங்கி பெற்ற கடன்கள், வங்கிகள் நிறைய தோதி கடன் வழங்கி இருக்கும், இல்லாட்டா வேற நிறுவனங்கள்ட்ட நீண்ட கால கடன்கள் வாங்கி இருக்கும். அதுகளெல்லாம் இங்க வெறும் வங்கி பெற்ற கடன்களாக. அதை தவிர ஏனைய பொறுப்புகளும் இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன சென்மதிகள் கொடுக்க வேண்டியதுகள் எல்லாம் இருக்கும். அப்ப மூலதனம், பங்குகள், ஒதுக்கங்கள், பகிரப்படாத லாபங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். வைப்புகள், கேள்வி வைப்பு மற்றும் நிலையான வைப்பு, புறப்படும் கடன்கள், வங்கிகளுக்கு இடையான அழைப்பு சந்தை, அந்த கடன்களுக்குள்ள வங்கிகளுக்கு இடையான அழைப்பு சந்தை இருக்கும். அதாவது இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட் என்று சொல்லுவோம். வங்கிகளுக்கு இடையான இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட். அதுல ஒரு இரவுக்கு, ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு என்று சொல்லி, 3 நாளைக்கு என்று சொல்லி, ஒரு வெள்ளிக்கிழமைக்கு இவியல் காசு எடுத்துச்சுன்னா திங்கக்கிழமை தான் கொடுக்கலாம். ஆகவே 3 நாளைக்கு என்று சொல்லி கடன் வேண்டி இருப்பின. அதே சமயம் வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட ஃபாரின் கரன்சியிலே வேண்டி இருப்பின. அப்ப இதுகள் எல்லாம் அதுக்குள்ள வரும். அப்ப இந்த பொறுப்புகளில் சேமிப்பு மற்றும் நிலையான தவணை வைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அப்ப வணிக வங்கிகளின் சொத்துக்கள், அப்ப வணிக வங்கிகளின் சொத்துக்கள் எப்படி இருக்கும்? அப்ப இங்க நாங்க ஒன்றை கவனிக்கணும் என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு முதலே சொன்னது தெரியல, வணிக வங்கிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னு சொன்னா, வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்ளேக்க நடைமுறை கணக்கு, சேமிப்பு வைப்பு என்பவற்றிற்கு வாடிக்கையாளர் எந்த நேரமும் கவுண்டர்ல வந்து காசு கேட்டாலும் நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கு. அதே மாதிரி தவணை வைப்புகளும் 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் என்று சொன்னா அந்த 3 மாதம் முடிவிலே எங்களுக்கு தெரியும் அவைகளுக்கு கொடுப்போம். அப்ப இந்த கேள்வி வைப்புகளுக்கும் சேமிப்பு வைப்புகளுக்கும் நாங்கள் அவைகள்ட்ட இருந்து அவைகள் எங்களுக்கு காசை தரீனம் என்று சொன்னா வாடிக்கையாளர் அந்த சேமிப்பு வைப்பை எடுத்து வச்சுக்கொண்டு எங்களால அப்படியே காசை வச்சு கொண்டிருக்கேன் அவையில் இந்த வார நேரம் நாங்கள் திருப்பி கொடுப்போம். அப்ப நாங்கள் அதை கடனாக்கம் செய்வோம். கடனாக்கம் செய்வோம்னா வேற ஒருத்தனுக்கு கடனா கொடுத்து போட்டிருப்போம். நான் சொல்றது வணிக வங்கியில. அப்ப அப்படி இருக்கேக்க கொடுத்த வாடிக்கையாளர் வந்து காசை கேட்டா நாங்கள் என்ன செய்யறது? காசாயும் வச்சிருக்க வேண்டும். அதே சமயம் நாங்கள் கடனை கொடுத்து காசு உழைக்கவும் வேண்டும். அப்ப என்ன செய்யும் வணிக வங்கி? வணிக வங்கிகளுக்கு அனுபவத்துல தெரியும், அடே இன்றைக்கு ஒருத்தன் 10,000 ரூபாய் கொண்டு வந்து தந்தானேன்னா அனுபவத்துல ஒரு நாளைக்கு அவன் எத்தனை என்ன நிகழ்தகவு அவன் அதுல வந்து 1000 ரூபாய கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. சில வேளை நாளண்டைக்கு வந்து கேட்கலாம் இன்னொரு 2000 ரூபாய். அப்ப அனுபவத்துல அவைகளுக்கு தெரியும் தாங்கள் எவ்வளவு காசை வச்சிருந்தா இந்த கஸ்டமர்ஸை சமாளிக்கலாம். அப்ப இந்த அனுபவத்தால அவையில் என்ன செய்வினம் என்று சொன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தன் 10,000 ரூபாய் கொண்டு வந்து வச்சு தந்துட்டானே என்று சொன்னா இவியல் அந்த அனுபவத்துல ஒரு 1000 2000 ரூபாயை வச்சுக்கொண்டு பிறகு மிச்சம் 9,000 கடனாக்கம் செய்திருவீங்க. அந்த கடனாக்கத்தையும் சில நேரம் அதுல ஒரு 5,000 3 மாதத்துக்கு கண்டு கொடுத்திருப்பினோம். மிச்ச ஒரு கொஞ்சம் காசை 1 மாசத்துக்கு கண்டு கொடுத்து வச்சிருப்பினோம். அப்படி அப்ப எங்களுக்கு தெரியும் இவியல் வந்து என்ன மாதிரி அனுபவத்துல நான் எங்கள் என்று சொல்றது வணிக வங்கிகளுக்கு தெரியும் என்ன மாதிரி இந்த வாடிக்கையாளருக்கு வந்து காசை கேட்போம்.
அந்த அடிப்படையில தங்களோட கடனாக்கத்தை செய்து கடனாக்கத்தின் மூலமாக லாபத்தை உழைச்சு கொண்டிருப்பினோம். கடனாக்கம்ன்றது என்ன? உயர்ந்த வட்டிக்கு கடனை கொடுத்து அந்த கடன்ல வர காசை பெற்றுக்கொண்டிருப்பினோம். அப்ப உண்மையின்படி அந்த கடனால வர வட்டி வீதம் இந்த சேமிப்பு வைப்புக்கோ தவணை வைப்புகளுக்கோ கொடுக்குற வட்டி வீதத்திலும் பார்க்க கூடுதலாக இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு தெரியும், நடைமுறை கணக்கு வச்சிருக்கிறாங்களுக்கு நாங்க வட்டியும் கொடுக்கவே இல்லை. அப்ப வட்டி கொடுக்காதபடியே அவங்களுக்கு அந்த காசு எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. ஆனால் மத்திய வங்கி, நாங்க மத்திய வங்கி படிக்க கொஞ்சம் மேலோட்டமா படிப்போம். மத்திய வங்கி ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் கூடாக, வங்கி சட்டத்தின் ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கை கூடாக வணிக வங்கிகளுக்கு சொல்லி இருக்குது, இப்படி 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 எல்லாம் நீங்கள் சொத்துக்களை வச்சிருக்கணும். ஏனென்றா ஒரு வங்கி முறிஞ்சுதேண்டா அந்த நாட்டுல பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த நிகழ்வு. அதான மத்திய வங்கி தங்களோட நிதி முறைமையை சீராக வச்சிருக்கிறதுக்காக வணிக வங்கியில சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டிருக்கும். அப்படி சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது வணிக வங்கிகளுக்கு மத்திய வங்கி அறிவிக்கும், உங்களோட சொத்துக்கள்ல இவ்வளத்தை நீங்க திரவநிலை சொத்துக்களா வச்சிருக்கோங்க. குறிப்பா ஒரு 20% என்று சொல்லுவோம். 20% திரவநிலை சொத்துக்களா வச்சிருக்கணும் என்று சொல்றது முற்று முழுதா காசா வச்சிருக்கணும் இல்ல, லேசாக காசாக மாற்றக்கூடிய, ஒரு நாள் 2 நாள்ல உங்களால காசா மாற்றக்கூடியதான சொத்துக்களை வச்சிருக்கணும் சொல்லி. அப்ப எப்படிப்பட்ட சொத்துக்கள் அது? காசா வச்சிருக்கிறது திரவநிலை சொத்து. வேற வங்கிகள்ல நடைமுறை கணக்குல இந்த வங்கி வச்சிருக்கலாம், அப்படி வச்சிருக்கிறது அடுத்த சொத்து. மூன்றாவது என்ன? திரைசரி உண்டியல்கள்ல காசு வச்சிருக்கிறது. வேற எங்கேயாவது இந்த வங்கிக்கு வருமதியாக இருக்கிற காசு என்று சொன்னா, 1 கிழமை 2 கிழமையில வருமதியாக வர வேண்டிய காசு சொன்னா அதுகளும் திரவ சொத்துக்குள்ள அடங்கும். அவை ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இவியலால காசா மாற்றக்கூடிய சொத்துக்களை தான் திரவநிலை சொத்துக்கள் என்று சொல்றோம். அந்த திரவநிலை சொத்துக்கள் அந்த திரவநிலை சொத்துக்கள் 20% இருக்கணும் என்று வணிக வங்கி சொல்லி இருக்கு. அது காலத்துக்கு காலம் கூட்டலாம் இல்லாட்டா குறைக்கலாம். மத்திய வங்கி சொல்லி இருக்குது வணிக வங்கிகளுக்கு. அப்ப வணிக வங்கியின் சொத்துக்கள்ல வங்கியின் மூலங்கள் மூலம் திரட்டப்படுகின்ற பொறுப்புகளை தொழிற்பாடு கருதி பின்வரும் 2 சொத்துக்களாக மாற்றி அமைக்கின்றது. ஒன்று திரவ சொத்து, மற்றது லாப நோக்க சொத்து. அப்ப திரவ சொத்துக்கள் என்னென்ன? அதான் நாங்கள் இப்ப சொன்னதுதான். வங்கியின் வாடிக்கையாளர்களை தமது வைப்புகளை மீள கருதுகின்ற போது, அவற்றை உடனடியாக வழங்குகின்ற போது, அவற்றை உடனடியாக வழங்குவதை நோக்கமாக கொண்டு முதல் நட்டமின்றி மிக குறைந்த காலதாமத்துடன் பணமாக மாற்றக்கூடிய வணிக வங்கியில் பேணப்படுகின்ற சொத்துக்களை திரவ சொத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றது. அத்தகைய சொத்துக்கள் என்ன? அரச கையிருப்பு. அரச கையிருப்பு என்று சொன்னா, அரசாங்கத்தின் இதுகள்ல நாங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தா, அதே சமயம் குறுகிய காலத்துல மாற்றக்கூடிய எதுவுமே மத்திய வங்கியில் பேணப்படுகின்ற ஒதுக்கம். நாங்கள் சொன்னோம் அந்த SRR, ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ இல்லாட்டா ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த விசேட வைப்பு. அது நடைமுறை வணிக வங்கியில நடைமுறை கணக்கு மாதிரி அங்க மத்திய வங்கியில ஒரு பேலன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்தரமண்டா நாங்கள் மத்திய வங்கிகிட்ட கடன் வேண்டலாம். மற்றது நான் சொன்னேன் அந்த இன்டர் பேங்க் வங்கிகளுக்கு இடையேயான அழைப்பு சந்தை அதுல அந்த ஓவர் நைட்டுக்கு எல்லாம் காசு தேவையாண்டா வேண்டது இந்த திரவ நிலையை சமப்படுத்துறதுக்காக. அந்நிய செலாவணி ஒதுக்கங்களை நாங்கள் ஃபாரின் கரன்சி டிபாசிட்ஸை வச்சுக்கொள்ளுவோம், ஃபாரின் கரன்சியை வச்சுக்கொள்ளுவோம். எங்களுக்கு தேவையான நேரம் அந்த ஒதுக்கங்களை டக்கண்டு மார்க்கெட்ல கொடுத்து காசை மாத்தி கொள்ளலாம். குறுங்கால உண்டியல்களும் ஆவணங்களும், குறுங்கால பில்ஸ் அதுகள் இருக்க, அந்த இம்போர்ட் பில்ஸ்கள் எக்ஸ்போர்ட் பில்ஸ்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்ப அந்த எக்ஸ்போர்ட் பில்ஸ் என்று சொல்வது எங்களுக்கு வர வேண்டிய காசுகள். ஏற்றுமதியாளன் அங்க கொண்டு எங்கள்கிட்ட பில்ஸை தந்தா அது இறக்குமதியாளன் வங்கியில இருந்து எங்களுக்கு வர வேண்டிய காசுகள் எல்லாம் இருக்கும், எக்ஸ்போர்ட் பில்ஸ் என்று சொல்லுவோம். மற்ற அழைப்பு கடன்கள் தான் அந்த இன்டர் பேங்க் கடன்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப வணிக வங்கிகளின் தொழிற்பாடுகள் என்ன மாதிரி என்று சொன்னா, வைப்புகளை ஏற்றுக்கொள்கின்றது. அப்ப வணிக வங்கிகளோட ஃபங்க்ஷன் என்னென்ன சேவைகளை வணிக வங்கி வாடிக்கையாளர் கொடுக்குதுன்னு சொன்னா, வைப்புகளை ஏற்றுக்கொள்ளல. அது சேமிப்பு வைப்பாயும் இருக்கலாம், கேள்வி வைப்பாயும் இருக்கலாம், தவணை வைப்பாயும் இருக்கலாம், சேமிப்பு சான்றிதழ்களாயும் இருக்கலாம்.
அப்ப கடன் வழங்குதல் என்று சொன்னால் நீண்ட கால கடன்கள், குறுங்கால கடன்களை கொடுக்குது. அப்ப குறுங்கால கடன் என்று சொல்வது ஒரு வருடத்துக்கு குறைவாக உள்ள காலத்தை. நீண்ட காலம் என்பது 5 வருஷம், 5 வருஷத்துக்கு மேல உள்ள காலத்தை. ஒரு வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை நாங்கள் மத்திய மீடியம் டேர்ம் என்று சொல்லிக் கொள்ளலாம். முகவராக தொழிற்படுதல் எத்தனையோ விடயங்கள்ல முகவராக தொழிற்படுது. உதாரணமா நாங்கள் வெளிநாட்டுக்கு காசு அனுப்பணும், ஒரு எஜுகேஷன் சைட்ல காசு அனுப்ப வேண்டி இருக்குன்னு சொன்னா பேங்கிட்ட போனா பேங்க் முகவர் மாதிரி எங்கள்கிட்ட ஒரு கமிஷனை சார்ஜ் பண்ணி கொண்டு எங்கள்கிட்ட காசை வேண்டி கொண்டு வெளிநாட்டுக்கு நாங்க சொல்லுற பேங்குக்கு அந்த காசை அனுப்பி வைக்கும். அதே மாதிரி ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர்களுக்கெல்லாம் முகவராக இருந்து தொழிற்பட்டு இறக்குமதி பில்ஸ், அதாவது எல்சி ஓபன் பண்ணி லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவோம், கடன் பத்திரம், அந்த கடன் பத்திரத்தை ஓபன் பண்ணி இறக்குமதிக்கு முகவராக தொழிற்பட்டு அந்த காரியத்தை செய்யுது. அதே மாதிரி ஏற்றுமதியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளன் அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து தந்தா அதை இறக்குமதியாளன் வங்கிக்கு அனுப்பி அதன் மூலமாகவும் அந்த முகவர் தொழிற்பாடுகளை செய்கின்றனர். அது தவிர பொதுவான பாவனை சேவைகளை வழங்குகின்றது. பொதுவான பாவனை சேவைகள் என்பது என்ன? வெளிநாட்டு வங்கி நடவடிக்கைகளுக்கு உதவுதல். அப்ப முகவரா நான் செயற்படுவதற்குள்ள நான் சொன்னேன் தானே, வெளிநாட்டு வங்கி நடவடிக்கைகளுக்கு உதவுதல். அடவு சேவைகளை வழங்குதல். அப்ப நகை அடவு பிடிக்கலாம். நகை அடவு பிடிக்கிறது வெளியாக்கள்கிட்ட நாங்க நகை அடவு பிடிக்கிறதும் பார்க்க வங்கியில பிடிக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். அப்ப பாதுகாப்பு பெட்டக சேவையினை வழங்குதல், அதாவது சேஃப்டி லாக்கர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். சேஃப்டி லாக்கர்ஸ் எங்கள்கிட்ட வருஷம் ஒரு ரேட்டை பண்ணி கொண்டு ஒரு பாதுகாப்பு பெட்டகம் இருக்கும். அதில் கொண்டு போய் நாங்கள் விலை உயர்ந்த டாக்குமெண்ட்ஸ்களை, விலை உயர்ந்த சொத்துக்களை நாங்கள் அங்கே வச்சு கொள்ளலாம். அது பாதுகாப்பா இருக்கும், நெருப்புக்கும் எரியாது, மழை வெள்ளம் ஒன்றுக்கும் அந்த பெட்டிக்குள்ள போகாது தண்ணி. வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகள் தொடர்பான சேவைகளை வழங்குதல். அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், நாங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போறோம்னு சொன்னா அது ஒரு வங்கியில இல்லாட்டா ஒரு வெளிநாட்டு நாணய முகவர் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தான் நாங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வேண்டிக் கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் வணிக வங்கிகள் செய்து கொள்ற வேலைகள். அப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா வணிக வங்கிகளின் முரண்பட்ட நோக்கங்கள். அதேதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்ன என்ன முரண்பட்ட நோக்கம்னா திரவ சொத்துக்களையும் வச்சிருக்க வேண்டி இருக்குது, அதே சமயம் லாபத்தையும் உழைக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப இங்க பார்ப்போம், வணிக வங்கிகள் லாப நோக்கத்துடன் செயல்படுவதுடன் அவை லாபத்தை உச்சப்படுத்த முனைகின்றன. இது எப்படி நடக்கின்றது என்றால் கூடுதலான கடன்களை வழங்குவதன் மூலம் ஏற்படுகின்றது. அப்ப லாபத்தை உச்சப்படுத்துவதில் இவியல் கூட கவனம் செலுத்திக்க இவியல் கூடுதலான கடன்களை வழங்கி போட்டு நிற்பின. இதற்காக வங்கிகள் வாடிக்கையாளரின் வைப்பு பணத்தை பயன்படுத்துகின்றன. அப்ப வங்கிகள் தங்களோட சொந்த மூலத்தை பயன்படுத்துறது இல்லை, வாடிக்கையாளரோட வைப்புகளை எடுத்துதான் இந்த விளையாட்டு காட்டுது. அப்ப அதாலதான் மத்திய வங்கியும் மத்திய வங்கியும் ஒழுங்காக கண்காணிப்பை செய்ய வேண்டி இருக்கேன். வாடிக்கையாளர் வைப்புகள்ல தான் இந்த விளையாட்டு காட்டினம் கொடுத்து அங்கால கொடுத்து கடன் வழங்கினோம். ஆகவே நாளைக்கு எதுன்னு ஒரு பிரச்சனை வந்தா அந்த வாடிக்கையாளருக்கு பணத்தை திருப்பி என்னன்னு கொடுக்கறது. அதால மத்திய வங்கி இதுல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தும். அதே சமயம் வாடிக்கையாளர் தமது பணத்தை கேட்கும் பொழுது வங்கியில் செலுத்த வேண்டி உள்ளது. அப்ப மற்ற பக்கம் நான் சொன்ன பணத்தை கேட்கும் பொழுது வங்கியில் செலுத்த வேண்டி உள்ளது. இதற்காக வங்கிகள் தமது திரவ நிலையையும் பேண வேண்டும். வங்கிகள் உயர்ந்த திரவ நிலையை பேணும் போது கடனாக்கம் குறைவடைந்து லாபத்தன்மை குறைவடைகின்றது. அதுபோலவே லாபத்தன்மையை அதிகரிக்க முனைந்தால் தமது திரவத்தன்மையை குறைக்க வேண்டி உள்ளது. இந்த 2 இலக்குகளுமே முரண்படுவதால் வணிக வங்கிகள் இவை 2ஐயும் சமநிலையில் வைத்திருக்க வேண்டி உள்ளது. அப்ப திரும்ப இருக்கா நான் சொல்றேன், திரும்ப நிலைமை வேணும் வேண்டாம், வாடிக்கையாளர் தங்களோட வைப்புகளை திரும்ப கேட்க கொடுக்கணும். அதை எந்த நேரமும் கேட்கலாம், நடைமுறை வைப்புக்கும் சேமிப்பு வைப்புக்கும். அதே சமயம் இவியல் வங்கிகளும் லாபம் உழைக்கணும், கடனாக்கம் செய்தால்தான் லாபம் உழைக்கலாம். இல்லாட்டா வேற எங்கேயாவது கொண்டு போய் அந்த காசை முதலிட்டா தான் கடனாக்கம் செய்யலாம். அப்படி முதலிட்டாலோ இல்லாட்டா கடனாக்கம் செய்தாலோ அது திரவ நிலை இல்லாத சொத்துக்கள், நினைச்சோன்னா காசாக்க இயலாது. ஆகவே இந்த 2 பிரச்சனையும் இருக்கிறபடியா வங்கிகள் இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
அப்ப சொத்துக்களை பொறுத்தவரையில் இது திரவநிலை சொத்துக்கள் மற்றும் திரவநிலை அல்ல என்று சொல்லிக்க நான் அதைத்தான் திரும்ப சொல்றேன். கையில் உள்ள பணம், மத்திய வங்கியில் உள்ள பணம் எல்லாம் வந்து திரவ சொத்துக்களாக கருதப்படுகின்றது. இதுல வந்து இது கொஞ்சம் டீட்டெயிலா இருக்குது. இதுல வந்து குறுங்கால கடன்கள் என்று சொல்வது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள உள்ள கடன் முழுக்க குறுங்கால கடன் தான். ஆனால் திரவநிலை என்பது உண்மையில ஒரு மாச கடனை நாங்கள் கணக்குல எடுக்கலாம், அதுக்கு மேல எடுக்கலாம். திரவநிலை அல்லாத சொத்துக்களாக நீண்ட கால கடன்கள், ரூபா பிணையங்கள், பிணையங்கள் என்று சொல்வது மத்திய வங்கியால கொடுக்கப்படுகின்ற கடன் பிணையங்கள், ட்ரெஷரி பாண்ட்ஸ் என்று சொல்லுவோம், திரைசேரி பிணைமுறிகள். அது வந்து நீண்ட கால பிணையங்களா இருக்கும், கடனா இருக்கும். அப்ப அது வந்து வணிக வங்கிகள் அந்த அதுல வந்து முதலீட்டா வணிக வங்கிகளுக்கு அது நீண்ட கால முதலீடு, நீண்ட கால சொத்து. அப்ப நேரடி முதலீடுகள் மற்றும் நிலையான சொத்துக்கள். இப்ப வணிக வங்கிகள் வந்து தாங்கள் வந்து இந்த நேரமும் 2 பிரான்சஸ் கிளைகளை திறந்து வச்சு கொண்டு இருக்க இயலாது. அப்ப தாங்கள் கிளைகளை திறக்கிறதுக்காக ஒரு காணியை வேண்டி கட்டடம் கட்டுவினம். அதுகள் எல்லாம் நிலையான சொத்துக்கள். வாகனங்கள், வாகனம் வச்சிருப்பினம், கம்ப்யூட்டர்ஸ், அது இது ஃபர்னிச்சர், அதுகள் எல்லாம் இருக்கும். அது வங்கியிலையும் வங்கி கிளைகள்லையும் அதுகள் எல்லாம் நிலையான சொத்துக்கள் தான். வர்த்தக வங்கிகளின் சொத்துக்களில் 30% திரவ நிலையிலும் 70% சொத்துக்கள் திரவமல்லா சொத்துக்களிலும் வைத்திருக்கப்படுகின்றன. இந்த திரவமல்லா சொத்துக்களின் மூலம் வங்கிகள் கூடுதலான லாபத்தை ஈட்டுகின்றன. அப்ப நாங்கள் சாதாரணமா 30-70 இருக்குதே ஒழிய மத்திய வங்கி வணிக வங்கியில ஆக குறைஞ்சது 20% திரவ சொத்துக்களை வச்சிருக்கணும் என்று மத்திய வங்கி சொல்லு. அதுக்கு மேலதிகமாக இப்ப இதுல சொன்ன மாதிரி 30% வச்சிருந்தா அது பிரச்சனை இல்லை. மிச்சத்தில் திரவம் இல்லாத சொத்துக்களா தான் வச்சிருக்க பாப்பினம், அதாவது வணிக வங்கிகள். அப்ப வணிக வங்கிகளின் கடனாக்கம், இந்த வணிக வங்கிகளின் கடனாக்கம் நீங்க A லெவல்ல காமர்ஸ் படிச்சிருந்தீங்களே என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் எகனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இல்லையென்றால் இது வந்து உங்களுக்கு ஒரு புது சப்ஜெக்டா இருக்கும். இதுக்கும் இது நோட்ஸ்ல நான் விளக்கமாக சொல்லி இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் இதற்கா பார்த்து கொள்ளுங்க விளக்கமாக. வணிக வங்கிகளின் கடனாக்கம் கேள்வி வாய்ப்புகளுடன் தொடர்புடையதாக கடனாக்கம் அமைகிறது. இதற்கிணங்க வாடிக்கையாளரின் கேள்வி வைப்புகளின் மூலம் வணிக வங்கிகள் கூடுதலான வைப்புகளை அதிகரிக்க செய்து பணத்தை உருவாக்குகின்றன. இந்த கேள்வி வைப்புகள் ஆரம்ப வைப்புகளாகவும் பெருகை அல்லது வழிவந்த வைப்புகளாகவும் அமைகின்றன. அதாவது டிரைவ் டிபாசிட் என்று சொல்றோம். அதாவது என்னன்னு சொன்னா ஆரம்ப வைப்புகள் என்று சொல்லுவது இப்ப நான் கொண்டு போய் நேரடியா என்ற நடைமுறை கணக்கு வணிக வங்கியில இருந்து நான் வச்சா அது ஆரம்ப வைப்பு. ஆனா வழிவந்த வைப்புகள் என்னன்னா நாங்கள் இதுல பார்ப்போம். சரியா? அப்ப ஆரம்ப வைப்புகள் என்று சொல்லப்படுவது என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து நேரடியாக வைப்பதுதான் ஆரம்ப வைப்பு என்று சொல்லுறோம். வர்த்தக வங்கிகளின் முறைமைகளில் பணத்தாள்கள், நாணயங்கள் மூலம் இந்த வைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இவை பண நிரம்பலை அதிகரிக்க செய்வன அல்ல. ஏனெனில் காசோலைகளை உருவாக்குவதன் மூலம் கடனாக்கம் செய்து பணம் உருவாக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அப்ப வணிக வங்கிகளின் முறைமைகளில் பணத்தாள்கள், நாணயங்கள் மூலம் இந்த வைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. இவை பண நிரம்பலை அதிகரிக்க செய்வன அல்ல. ஏனெனில் காசோலைகளை உருவாக்குவதன் மூலம் கடனாக்கம் செய்து பணம் உருவாக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அப்ப பணத்தாள்களின் அளவு குறைவடையும் போது வங்கி பணம் அதிகரிக்க தொடங்குகின்றது. அப்ப நாங்கள் இப்ப நேரடி ஆரம்ப வைப்புகள் என்று சொல்லப்படுகின்றது. நான் நேரடியாக கொண்டு போய் நடைமுறை கணக்குல காசு 10,000 ரூபாய் வச்சேன்னு சொன்னால் அது வந்து ஆரம்ப வைப்பு. அது பணத்தாள்களையும் புத்திகளையும் கொடுத்து நான் திறக்கின்றேன். ஆனால் அதுக்கு பிறகு நடக்கிறது எல்லாம் இந்த பண வைப்புகள்ல வச்சு நடக்கிறது இல்லை. அதைத்தான் இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப பெருகை வைப்புகள் என்னன்னா இந்த வைப்புகள் மூலம் வர்த்தக வங்கிகள் பணத்தாள்களையோ அல்லது நாணயங்களோ பெறுவதில்லை. உதாரணமாக ஒரு கடனை வர்த்தக வங்கி நடைமுறை கணக்கில் வைப்பு செய்கின்றது என்று சொல்லுவோம். வாடிக்கையாளருக்கு கொடுக்கும் போது அந்த தொகை அவரது நடைமுறை கணக்கில் வைப்பு செய்யப்படுகின்றது. உதாரணமாக நான் வந்து ஒரு எக்ஸென்ட் ஒரு வங்கிட்ட போய் 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்கிறேன்னு சொன்னா
அந்த வணிக வங்கி என்ன செய்யும் என்று சொன்னா எனக்கு ஒரு நடைமுறை கணக்கை திறக்கும். இல்லைன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு நடைமுறை கணக்கு இருக்குன்னு சொன்னா அந்த நடைமுறை கணக்குல எனக்கு அதை கிரெடிட் பண்ணி விடும். அந்த ஒரு 1,00,000 ரூபாயை செலவு வச்சு விடும். அப்ப என்னட்ட காசோலை புத்தகம் இருக்குது தானே, அந்த காசோலை புத்தகத்தை கொண்டு நான் என்னுடைய கடனை பாவிப்பேன். அதாவது இன்னொருத்தருக்கு அந்த காசோலை எழுதி கொடுப்பேன். இல்லாவிட்டால் நான் அந்த காசோலையை எழுதி நான் மாற்றிக்கொள்வேன். இல்லாட்டா இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பேன். அந்த வேண்டவருக்கு இப்ப நான் ஏதோ காரணத்துக்காக அவரு காசு கொடுக்கணும்னா நான் செக்க கொடுக்குறேன். அப்ப அவர் அந்த காசோலையை கொண்டு போய் ஒன்றில் அந்த வங்கியில மாத்தி எடுக்கலாம். இல்லாட்டா அவர் தன்னுடைய நடைமுறை கணக்குல அதை வைப்பு செய்யலாம். நீங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காசோலையில் குறுக்கு கோடிடப்பட்டால் அதை நேரடியாக மாத்த இயலாது. இன்னொரு நடைமுறை வைப்புல வச்சுதான் மாத்தலாம். அப்ப இப்படியான நேரத்துலதான் இந்த வர்த்தக வங்கிகள் பண நிரம்பல் அதிகரிக்குது என்று சொல்லுகின்றோம். அப்ப நாங்க கடனாக்கம் செய்யும் முறைமையை இப்ப பார்ப்போம். ஒரு வாடிக்கையாளர் தமது வைப்பை வணிக வங்கிகளில் இடும்போது அவர் அதன் முழு தொகையையும் மீளப்பெற மாட்டார். ஒரு வாடிக்கையாளர் தனது வைப்பை வணிக வங்கிகளில் இடும்போது அவர் அதன் முழு தொகையையும் மீளப்பெற மாட்டார். ஆதலால் இப்பணத்தை வேறு நபர்களுக்கு கடனாக்கம் செய்யக்கூடியதா இருக்கின்றது. இதன் செயல்முறையே கடனாக்கம் எனப்படுகின்றது. இது நடைமுறை வைப்புகளின் மூலம் வணிக வங்கிகளினால் மட்டுமே செய்ய முடியும். இது நடைமுறை வைப்புகளின் மூலம் வணிக வங்கிகளினால் மட்டுமே செய்ய முடியும். வணிக வங்கியினால் மட்டுமே செய்து கொள்ள முடியும். விசேட உத்தரவு பெற்ற வங்கிகளும் LSBs என்ற வித்தின் பிராக்கெட் LSBs என்று போட்டு கொடுங்க. L கேபிட்டல் L கேபிட்டல் S கேபிட்டல் B ஸ்மால் s. LSBs என்ற விசேட உத்தரவு பெற்ற வங்கிகள், லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ் என்று சொல்லுவோம். மற்றும் நிதி நிறுவனங்களால் இதை செய்ய முடியாது. அதாவது கவனிச்சு கொள்ளுங்க, வணிக வங்கிகள் என்று நாங்கள் சொல்றது இந்த ஸ்பெஷாலிட்டி இந்த கரண்ட் அக்கௌண்ட் வச்சு கொடுக்குற வசதி கொடுக்கிறபடியாத்தான். அப்ப லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படுகிற உதாரணத்துக்கு தேசிய சேமிப்பு வங்கி, சனச அபிவிருத்தி வங்கி, அவையில் இந்த நடைமுறை கணக்கு வாடிக்கையாளருக்கு நடைமுறை கணக்கு சேவையை கொடுக்க மாட்டினோம். மற்ற வேற நிதி நிறுவனங்களும் இதை செய்ய மாட்டினோம். அதனால அந்த நிறுவனங்களை பொறுத்த மட்டும் இது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு தேவை இப்ப வணிக வங்கிகள் என்று சொல்லப்படுகின்ற HNB, கமர்ஷியல் பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன், பீப்புள்ஸ் பேங்க், அப்படியான சம்பத் பேங்க், செலான் பேங்க், அதுகள்தான் வணிக வங்கி. அதே சமயம் இந்த செயல்முறையை ஒரு வணிக வங்கியினால் மட்டும் செய்ய முடியாது. வணிக வங்கிகளின் முறைமையால் தான், அதாவது சிஸ்டம், ஒரு வணிக வங்கியால இல்ல, ஒரு வணிக வங்கியின் செட்டப், நிறைய வணிக வங்கிகள் இருந்தா அதுல ஒரு சிஸ்டம் இருந்தா தான் இதை செய்து கொள்ள முடியும். ஆனால் இந்த செயல்முறை சில எடுகோள்களினால் விளங்கி கொள்ள முடியாது. அப்ப நாங்கள் கொஞ்சம் எடுகோள்களை இதுக்கு எடுக்க வேண்டி இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னா, எல்லா வணிக வங்கிகளும் சட்ட ஒதுக்கு வீதத்தை வைத்துள்ளன. இதை 20% என கூறுவோம். இது அர்த்தம் என்னவெனில், எல்லா வணிக வங்கிகளும் தமது நடைமுறை கணக்குகளில் 20% மத்திய வங்கியில் வைப்பாக வைத்திருத்தல் வேண்டும். அப்ப நான் சொன்ன அந்த SRR தான் இது. அப்ப 20% வணிக வங்கிகள் சட்ட ஒதுக்க வீதமாக வச்சிருக்கணும். அது எல்லா வணிக வங்கிகளும் 20% மத்திய வங்கியில வச்சிருக்குது என்று நாங்கள் சொல்லுவோம். இது கட்டாயம் நடக்கும். அதால இதுல ஒரு பிரச்சனை இல்லை. இது எடுகோலா நாங்கள் வச்சிருக்கணும் மட்டும் இல்லை. இது கட்டாயம் நடக்கிற ஒரு விஷயம். இந்த வணிக வங்கிகளின் முறைமையானது இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட பணத்தை பெற்றுக் கொள்கின்றது. இந்த எடுகோல் என்னவெனில், இதன் மூலம் வைப்பிலிடப்படுகின்ற பணமானது வாடிக்கையாளரால் மீறப்பெற மாட்டாது. அப்ப வணிக வங்கியின் முறைமையானது இந்த காசு கிடைச்சாலும் அந்த காசு வாடிக்கையாளர் மீறப்பெற மாட்டினம் என்றுதான் அர்த்தம். அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். ஒரு வாடிக்கையாளர் ஒரு வங்கியில் மட்டுமே கணக்கு வைத்திருக்கின்றார், அதுவும் உண்டு. இப்ப நான் எக்ஸ் என்ற பேங்க்ல மட்டும் வச்சிருக்கிறேன், நான் எக்ஸ் பேங்க்ல மட்டும்தான் வச்சிருக்கேன். இப்ப அடுத்த பி என்ற ஒரு ஆள் ஒய் என்ற ஒரு பேங்க்ல கணக்கு வச்சிருக்கிறாரு, அவர் வையில மட்டும்தான் வச்சிருக்கிறார், ஒரு கணக்கு தான் வச்சிருக்கிறாரு.
இந்த எடுகோள்களின் அடிப்படையில் கடன் உருவாக்கம் என்பது பின்வருமாறு விளங்கப்படுத்தலாம். ஒரு பொருளாதாரத்தில் ஒருவர் 10,000 ரூபாவை ஏ என்ற வணிக வங்கியில் வைப்பிடுகின்றார். இதில் 20% மத்திய வங்கியில் வணிக வங்கி வைப்பிலிட வேண்டும். இதனால் 80% கடனாக பி என்பவருக்கு வழங்குகின்றது. அப்ப நான் ஏ என்ற வங்கியில போய் 10,000 ரூபாயை நான் நடைமுறை வைப்புகள்ல வச்சேன் என்றால் அந்த ஏ என்ற வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் மத்திய வங்கியின் தேவைப்பாடு இருக்குது 20% ஒதுக்கமா வச்சிருக்கோம் அந்த வைப்பு. அப்ப அந்த 10,000ல 20% 2,000 ரூபாய் மத்திய வங்கியில ஒதுக்கமா வச்சிருக்கோம். மிச்ச 8,000த்தையும் அது வேறு ஒரு ஆளுக்கு கடனா கொடுக்குது. ஏனென்று சொன்னா நான் இந்த 10,000 ரூபாயையும் காசாக மாற்றி எடுக்க போறதில்லை. காசோலையாகத்தான் நான் இன்னொரு ஆளுக்கு என்ற கொடுப்பனவுகளை செய்வேன் என்றது அந்த எடுகோள் ஒன்று இருக்கின்றது. அப்ப ஏ இந்த வங்கியின் 5 வகையை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கின்றது. அப்ப ஏ வங்கியிலிருந்து கடனை வாங்கியவர் பொருட்கள் சேவைகளில் அதை செலவிடுகின்றான். இதனால் அதற்கான காசோலை பெறுமதி 8,000 ரூபாய் பி வங்கியில் வைப்பிலிடப்படுகின்றது. அப்ப நான் என்ன செய்கிறேன்? ஏ வங்கிட்ட இருந்து கடனா வேண்டினவர் நான் வைப்பு செய்துட்டேன் 10,000 ரூபாய, அதுல 8,000 ரூபாய ஏ என்பது ஏ வங்கியிலிருந்து இன்னொரு ஆளுக்கு கடன் கொடுக்கப்படுது. அப்ப அந்த ஆள் என்ன செய்யுது? அத இன்னொரு ஆளுக்கு காசோலை மூலமாக 8,000 ரூபாயை கொடுக்கிறாரு. ஏனென்றா இந்த வங்கி என்ற வங்கிக்கு 2,000 ரூபாய என்ற வைப்புல 10,000 ரூபாயில 2,000 ரூபாயை ஒதுக்கமா வச்சிருக்கிறபடியா அது அந்த காசை கொடுக்க இயலாது. ஆகவே அந்த 8,000 ரூபாயத்தான் கொடுக்கலாம். ஏ வங்கி ஒரு ஆளுக்கு கடனா கொடுக்கும். அவன் கடனை வேண்டி கொடுத்தா என்ன நடக்கும்? அவனுக்கு ஒரு நடைமுறை கணக்கு திறந்து அந்த 8,000 ரூபாய அந்த வங்கி அதுல வைப்பில் இடும். அவனுக்கு காசோலை புத்தகத்தையும் கொடுத்து 8,000 ரூபாய் காசை அதுல வச்சுட்டு கணக்கை திறந்து கொடுத்துடும். ஏற்கனவே கணக்கு இருந்தது என்றா கணக்கை திறக்காம அந்த கணக்குல கிரெடிட் பண்ணி விட்டுரும். அப்ப இந்த 8,000 ரூபாய் காசையும் காசோலைய யாரோ ஒரு ஆளுக்கு கொடுக்கிறாருன்னு வைப்போம். அவர் பி வங்கியில கணக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்லுவோம். அப்ப 8,000 ரூபாய் காசோலையை வேண்டிக் கொண்டு போறவர் பி வங்கியில கணக்கு வச்சிருக்க அவர் பி வங்கியில கொண்டு போய் அந்த 8,000 ரூபாயை வைப்பில் எடுக்கின்றார். வைப்பிலிடேக்கு என்ன நடக்குது? பி வங்கி காசோலையால் தீர்க்கும் வீட்டுக்குள்ளால காசோலையை அனுப்பி ஏ வங்கிட்ட இருந்து அந்த 8,000 ரூபாயை வேண்டி அந்த பி வங்கியில கணக்கு வச்சிருக்கிற கணக்குல 8,000 ரூபாயை வைப்பில் எடுக்கின்றது. அப்ப பி வங்கி இப்ப எங்கட எடுகோள் என்ன? இப்ப பி வங்கியில வைப்பில் இட்டவரும் அந்த 8,000 ரூபாயை காசா எடுக்க மாட்டார். அவர் என்ன செய்வார்? காசோலையை தான் வழங்குவார். அப்ப இப்ப பி வங்கிக்கு 8,000 ரூபாய் வந்துட்டு தானே நடைமுறை கணக்கு வைப்பு. கட்டாயம் மத்திய வங்கியில 20% வைப்பு வைக்கணும். அது 20% 1,200 ரூபாய் மத்திய வங்கியில பி வங்கி வைப்புல வச்சுட்டு நிச்சயம் 6,400 ரூபாயும் வேறு ஒரு ஆளுக்கு கடன் வழங்கும். அப்ப வேறு ஒரு ஆள் 6,400 ரூபாய கடன் வேண்டிக் கொண்டு அவர் என்ன செய்வார்? சி வங்கியில கணக்கு வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த காசை கொடுத்து விட்டுருவார். சி வங்கியில கணக்கு வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த காசை கொடுத்து விட்டுருவார் காசோலை. அப்ப சி வங்கியில அந்த காசோலை வைப்பில் இடப்படுகின்றது. அந்த சி வங்கியில காசு கணக்கு வைத்திருப்பவரால் அவர் என்ன செய்கிறார்? சி வங்கியில அதை வைப்பில் இட்டோன்னா சி வங்கி என்ன செய்கின்றது? அந்த 6,400 ரூபாய் நடைமுறை கணக்கு வந்தபடியா அதுல 20% மத்திய வங்கி கேட்கிறபடியா மத்திய வங்கியில வைப்பில வைக்கணும். அது 1,280 ரூபாய். அப்ப அந்த 1,280 ரூபாயை கடனாக்கம் செய்ய இயலாதபடியா அதை தவிர மிச்சம் 5,120 ரூபாயையும் சி வங்கி கடன் வழங்கும் ஒரு ஆளுக்கு. கடன் வழங்க அவற்ற கணக்குல வைப்பில் இட்டு போட்டு காசோலையை கொடுத்து விட்டுரும். காசோலை கொடுத்தா சி வங்கியில கடனாக பெற்றவர் அதனை செலவு செய்ய அதற்காக 5,120 காசோலையை பெற்றவர் அதனை டி வங்கியில் வைப்பு செய்ய இப்படியே இது இஎஃப் வங்கி என்று போய்கொண்டிருக்கும். போய்கொண்டிருந்தா நீங்க இங்க பாருங்க கீழே அட்டவணைய. இதுல இப்ப பாருங்க ஏ என்ற வங்கியில 10,000 ரூபாய் வைப்பு இருக்கும். அந்த வங்கி 2,000 ரூபாய் 20% வைப்பு மத்திய வங்கியில வைப்பில் விடணும். 8,000 ரூபாய கடனாக கொடுத்துட்டுது. பி வங்கிக்கு அந்த 8,000 ரூபாய் கிடைக்குது வாடிக்கையாளன் வைப்பு செய்யறதால பி வங்கியும் அந்த காசுல 1,200 ரூபாய
வைப்பா வச்சு ஒதுக்கமா வச்சு போட்டு மிச்சத்தை கடனா கொடுக்குது. இப்படியே போய் போய் கொண்டிருந்தா இந்த டோட்டல் எவ்வளவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப உண்மையாவே நான் வைப்பில் விட்டது 10,000 ரூபாய் தான் நெய் வங்கியில. அந்த 10,000 ரூபாய் எப்படி மாறி போய் இருக்கின்றது? அப்ப இந்த பண உருவாக்கத்தை நாம் வைப்பு பெருக்கியின் மூலம் கணிப்பிட்டு கொள்ளலாம். அப்ப நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் வைப்பு பெருக்கி என்பது என்ன? SRR தலைகீழ் வடிவம். அப்போ ஒன்றின் கீழ் SRR. ஒன்றின் கீழ் SRR இங்க SRR வந்து எவ்வளவு? 20%. அப்போ ஒன்றின் கீழ் 20 என்று சொன்னா அது வந்து 5. அப்ப ஆரம்ப வைப்பு 10,000 இருந்தால் நான் வச்சது 10,000 ரூபாய். அதை வைப்பு பெருக்கி 5ஆல பெருக்கி விட்டா அந்த 10,000 ரூபாயால இந்த வங்கிகள் எல்லாம் சேர்ந்து 50,000 ரூபாய உருவாக்கி போட்டுருக்கு. 50,000 ரூபாய உருவாக்கி போட்டுருக்கு. இதுதான் அந்த கடனாக்கம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த கடனாக்கத்தின் கெப்பாசிட்டி என்னவா இருக்கும் என்று சொன்னால் இந்த SRR மத்திய வங்கி சொல்லுகின்ற அந்த SRR வீதத்தை பொறுத்து அமையும். இப்போ இந்த கோவிட் பிரச்சனையால மத்திய வங்கி பண நிரம்பல் கூட இருக்கணும்ன்றதுக்காக இந்த SRR 5% ஏதோ குறைச்சிருக்கு. 5% என்று சொன்னா இப்ப இந்த இடத்துல SRR 5% என்று சொன்னா எவ்வளவா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பண வைப்பு பெருக்கி 20 இருக்கு. பண வைப்பு பெருக்கி 20 10,000 தர 20 2 லட்சமா போயிடும். 10,000 ரூபாய் இட்டவனுக்கு வங்கிகள் எல்லாம் சேர்ந்து 2 லட்சம் ரூபாய உருவாக்கி போட்டிருக்கும் பணமா. அப்ப மத்திய வங்கி ஏன் இந்த SRR வீதத்தை இந்த கோவிட் பிரச்சனை கூட குறைச்சேன்னா மக்கள் மத்தியில காசு புழங்கணும் என்ற நோக்கத்தோட, பண நிரம்பல அதிகரிக்கும் நோக்கத்தோட. ஆனாலும் நாங்கள் இதுல கொண்ட எடுகோள் மாதிரி நான் காசை கொடுக்க அவன் காசோலையிலேயே 100% டிரான்சாக்சன்கள் நடந்து கொண்டு போகும் என்று எதிர்பார்க்க இயலாது. உதாரணமா நாம் கொடுத்த 10,000 ரூபாயில 8,000 ரூபாய் வங்கி ஒருத்தனை கடன் கொடுத்திருந்தா அந்த 8,000 ரூபாயும் காசோலியாவே வங்கிகளுக்குள்ள சுழரும் என்று சொல்ல முடியாது. அந்த 8,000 ரூபாயில 5,000 ரூபாய் காசோலையாக மாற்றப்பட்டு போயிருக்கலாம். மிச்சம் 3,000 ரூபாய் காசாக விட்ரோ பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே பண உருவாக்கம் மேக்சிமம் இதே ஒழிய ஒன்றின் கீழ் SRR அந்த வைப்பு பெருக்கிய ஒழிய என்ற வைப்பு பெருக்கிய ஒழிய இவ்வளவா தான் இருக்கும் எங்களால சொல்ல முடியாது. அப்ப வணிக வங்கி முறைமையின் கடனாக்கமானது பின்வரும் நிபந்தனைகளுடன் நடைபெறுகின்றது. ஆரம்ப வைப்பை செய்த பின் ஒரு விதமான காசு உட்பாய்ச்சலோ அல்லது வெளிப்பாய்ச்சலோ வங்கி முறைமையில் இருக்காது. ஒரு விதமான அதுதானே உண்மையா நாங்க அதைத்தானே மேல பார்த்தோம். கடன் வாங்குபவர்கள் தமது காசோலையை வேறு வங்கியிலே வைப்பு செய்கின்றனர். எந்த ஒரு வங்கியும் மேலதிக ஒதுக்கங்களை பேணுவதில்லை என்றெல்லாம் எடுகோள்கள். ஆகவே கடன் உருவாக்கத்தில செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்னென்னு பார்த்தா சட்ட ரீதியான ஒதுக்கு தேவை அதிகரிக்கும் பொழுது வைப்பு பெருக்கி குறைவடையும். அதே போல் SRR குறையும் போது வைப்பு பெருக்கி அதிகரிக்கும். அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். 20% இருக்கும் பொழுது வைப்பு பெருக்கி 5 இருந்தது. ஆனால் இப்பொழுது SRR 5% என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே அந்த வைப்பு பெருக்கி 20% வருகின்றது. அப்ப கடன் உருவாக்கத்திற்கான வரையறைகள். அப்ப கடன் உருவாக்கத்திற்கான வரையறைகள் வந்து பொதுமக்கள் பணத்தை கையில் வைத்திருக்க விரும்பும் போது வணிக வங்கிகளின் மேலதிக ஒதுக்கம் குறைவடையும். அதுதான் நான் பொதுமக்கள் எந்த நேரமும் காசோலை மூலமாக 100% டிரான்சாக்சன் செய்வினம் இல்லை. அவையில் காசு நான் கொடுத்த கடன் வேண்டினா அந்த 8,000 ரூபாய் கடன் வேண்டவன் அதுல 6,000 ரூபாய் விட்ரோ பண்ணி காசா வச்சிருந்தானேண்டா வணிக வங்கிகளுக்கு 2,000 ரூபாய் தான் இருக்குது பணமாக்கம் செய்வதற்கு. அந்த 2,000த்திலேயும் 8,000 20% 1,200 மத்திய வங்கியில வச்சுட்டா மிச்சம் 400 ரூபாயத்தான் பணமாக்கம் செய்யணும். அவ மக்கள் எவ்வளவு தூரம் மக்கள் வங்கி முறை மேல நம்பி காசாக பழகாம காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல்களை செய்யணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வணிக வங்கிகள் பணத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் கடனாக்கத்தின் மூலமாக. இப்ப கடனாக்கமானது வணிக வங்கிகள் மேலதிக ஒதுக்கங்களை வைத்திருக்க விரும்பும் போது குறைவடையும். கடனாக்கமானது வணிக வங்கிகள் மேலதிக ஒதுக்கங்களை வைத்திருக்க விரும்பும் போது குறைவடையும். அப்ப வணிக வங்கிகளும் வேற ஒதுக்கங்களை வச்சிருக்க விரும்பும் போது கடனாக்கம் குறையும். ஏனென்று சொன்னா நடைமுறை வைப்புகள் இருக்கிற அவ்வளவுத்தையும் கடனா கொடுத்தா தானே
வணிக வங்கியில் கூடுதலாக கடனாக்கம் செய்ய முடியும். அவையில் அதால வர வைப்புல வேற வைப்புகளை ஒதுக்கங்களை வச்சிருக்கணும் என்று விரும்பினா நான் வச்ச 10,000 ரூபாயில 2,000 ரூபாய் மத்திய வங்கி ஒதுக்கம் போக 8,000 ரூபாயும் கடனா கொடுக்காம வேறொரு 2,000 வேறொரு ஒதுக்கமா வச்சிருந்தால் வணிக வங்கி என்னுடைய நடைமுறை வைப்பு 10,000 ரூபாயில அவையலால 8,000 ரூபாய் கடன் கொடுக்க இயலாது. மற்ற கடனுக்கான கேள்வி குறைவாக இருந்தா, அதாவது லோன் வேண்டதுக்கு ஒருத்தனையும் இல்லை என்று சொன்னா எங்களால லோன் கொடுக்க இயலாது. லோன் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தா தான் நாங்கள் அங்கேண்டு நிற்பாங்க. வணிக வங்கி அந்த 8,000 ரூபாய் கடன் கொடுக்க அதுவும் காணாது. ஆனா கடன் பண்றதுக்கு ஆக்கள் இல்லையேண்டா அந்த வணிக வங்கிகளால இப்படி கடனாக்கம் செய்ய முடியாது. அப்ப மத்திய வங்கியின் நாணய கொள்கைகளுக்கு ஏற்ப கடன் விரிவாக்கத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போது, அப்ப மத்திய வங்கியின் நாணய கொள்கைகளுக்கு ஏற்ப கடன் விரிவாக்கத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமானால் வணிக வங்கிகளால இவ்வளவு கடனை கொடுத்து கொள்ள இயலாது. அப்போ மத்திய வங்கி இது இன்னொன்று உங்களுக்கு விளங்குது என்ன, நாணய கொள்கைகளுக்கு ஏற்ப கடன் விரிவாக்கத்துக்கு கட்டுப்பாடுகளை மத்திய வங்கி விதிக்கும். கட்டுப்பாடுகளை மத்திய வங்கி விதிக்கும். தொடர்ச்சியான வங்கி அமைப்பு காணப்படுகின்ற பொருளாதாரம் ஒன்றில் ஒரு வாடிக்கையாளனால் இடப்படும் ஆரம்ப வைப்பினை பயன்படுத்தி வங்கிகளை வைப்புகளை ஏற்றல் கடன் வழங்குகள் என்ற தமது தொடர்ச்சியான செயற்பாட்டின் மூலம் பொருளாதாரத்துக்குள் இல்லாத அளவு பணத்தினை உருவாக்குகின்ற செயற்பாடு பணமாக்கம் எனப்படும். அப்ப இதை நாங்க வேற விதத்துல சொல்றோம். பணமாக்கம் என்பது என்னண்டு ஏனைய வங்கி அமைப்புகளுக்கு இல்லாத வணிக வங்கிகள் மாத்திரமே உரித்தான தனித்துவமான தொழிற்பாடை இப்பணமாக்கமாகும். இதனாலேயே வணிக வங்கிகள் பணத்தை உருவாக்குகின்ற தனித்துவம் வாய்ந்த நிதி நிறுவனங்களாக காணப்படுகின்றது. அப்ப ஏனைய வங்கி அமைப்புகளுக்கு இல்லாத வணிக வங்கிகளுக்கு மாத்திரமே உரித்தான தனித்துவமான தொழிற்பாடை பணமாக்கமாகும். இதனாலேயே வணிக வங்கிகள் பணத்தை உருவாக்குகின்ற தனித்துவம் வாய்ந்த நிதி நிறுவனம் என சொல்லப்படுகின்றது. அப்ப பணமாக்க சமன்பாடு ஒரு வணிக வங்கியில் இடப்படுகின்ற ஆரம்ப வைப்பினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற மொத்த பணமாக்கம் பின்வருமாறு கணிப்பீடு செய்யப்படும். அப்ப மொத்த பணமாக்கம் என்பது என்ன, ஆரம்ப வைப்பு அது சட்டப்படி ஒதுக்கம் அந்த SRR பிரிச்சா வாரது மொத்த பணமாக்கம். அப்ப தேறிய பணமாக்கம் என்ன, மொத்த பணமாக்கத்திலிருந்து ஆரம்ப வைப்பை கழிக்க வாரது தேறிய பணமாக்கம் என்று நாங்கள் சொல்றோம். இந்த ஆரம்ப வைப்புன்றது நான் சொல்லிருந்தேன் அந்த 10,000 ரூபாய். அதாவது நாங்க பணத்தை உருவாக்குறோம் அந்த இது ஈக்குவேஷனின் படி 10,000 கொண்டு பெருக்கி 5 என்று சொன்னா 50,000 ரூபாய் அளவுக்கு பணத்தை ஆக்கினம் என்று சொல்றோம் தானே. அப்ப இந்த தேறிய பணமாக்கம் என்பது மொத்த பணமாக்கம் 50,000 ரூபாய் சய ஆரம்ப வைப்பு 10,000 ரூபாய். அப்ப தேறிய பணமாக்கம் மேற்கொண்ட உதாரணத்துல 40,000 ரூபாய். இந்த ஆன்லைன்ல நிக்கிற மாணவி நான் வேகமாக போறேனா இல்லையான்றதை நீங்கள் சொல்ல வேண்டும். ரினாட்டா இமானுவல் இல்லாவிட்டால் நான் எனக்கு விளங்காது நான் என்ன அங்கே நிற்கின்றேன் என்று. வேகமா போறேன்டா தயவு செய்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன், அதே சமயம் படிப்பிச்சதை திருப்பியும் விளங்கப்படுத்துகின்றேன். அப்ப தேறிய பணமாக்கம் என்பது மொத்த பணமாக்கத்தின் கீழ் மொத்த பணமாக்கத்திலிருந்து ஆரம்ப வைப்பை கழிக்க வாரது தேறிய பணமாக்கம். பணமாக்கத்தின் அடிப்படை எடுகோள் தொடர்ச்சியான வங்கி அமைப்பு காணப்படல் அல்லது ஒரு வணிக வங்கி பல கிளை நிறுவனங்களை கொண்டு இயங்குதல். தொடர்ச்சியான வங்கி அமைப்பு காணப்படுதல் அல்லது ஒரு வணிக வங்கி பல கிளை நிறுவனங்களை கொண்டு இயங்குவது பணமாக்கத்தின் அடிப்படை எடுகோளாக இருக்க வேண்டும். வங்கியில் இடப்படுகின்ற வைப்பில் ஒதுக்கு வீதம் தவிர்த்த தொகை முழுக்க கடனாக வழங்கப்படுகின்றது. இதுதான் நாங்கள் முதலிடம் பார்த்து நாங்கள் ஒரு வணிக வங்கியில் வழங்கப்படுகின்ற கடன் இன்னொரு வணிக வங்கியில் வைப்பு செய்யப்படுகின்றது. எல்லா வணிக வங்கிகளும் நிலையான சட்டப்படி ஒதுக்க விதத்தினை பின்பற்றுகின்றன, அது கட்டாயம் பின்பற்றப்படுகின்றது. ஆனா அதை தவிர மிச்சம்தான் உண்மையான எடுகோள்.
வணிக வங்கிகளுக்கு இடையே கடன் கட்டுப்பாடுகள் இல்லை. அப்ப கடன் கட்டுப்பாடு எவ்வளவுன்னு நாங்கள் கடன் கொடுத்து கொள்ளலாம். அந்த 20% விட்டுட்டு, அதாவது SRR என்ற ஒதுக்கு வீதத்தை விட்டுட்டு நாங்கள் எவ்வளவும் கடனை கொடுத்து கொண்டிருக்கலாம். வணிக வங்கிகள் மிக ஒதுக்கங்களை கொண்டு இருக்கவில்லை. அவை மிக ஒதுக்கங்கள் ஒன்றும் இல்லை, இருக்கிறது எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்குது கடன். பொருளாதார மன்றின் தேறிய பணமாக்கம் 10,000 மில்லியன் படி சட்டப்படி ஒதுக்கு வீதம் 20% எனில் ஆரம்ப வைப்பின் அளவை சொல்லுக. அவை உங்களால் அது கணித்துக் கொள்ள இயலும். தேறிய பணமாக்கம் என்பது மொத்த பணமாக்கம் செய்ய ஆரம்ப வைப்பு. அவை உங்களால் அதை கணிச்சு கொள்ள முடியும். பணப்பெருக்கியே உங்களால கணிச்சு கொள்ள முடியும். அப்ப பணமாக்கத்தினை தீர்மானிக்கும் காரணங்கள் ஆரம்ப வைப்பின் அளவு, சட்டப்படி ஒதுக்கு வீதம், வணிக வங்கிகள் கொண்டுள்ள மிக ஒதுக்கலின் அளவு, வங்கி தொழிலின் விரிவாக்கத்தன்மை, பொதுமக்களின் வங்கி கடன், வணிக வங்கி கடன் தொடர்பான விருப்பம், மத்திய வங்கியின் கடன் கட்டுப்பாட்டு தொகை. அப்ப இவ்வளவும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் திரும்பியும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கணக்கை பாருங்க. இதுக்குரிய கணக்கை நீங்கள் வடிவா செய்யலாம். M1 என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவை இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது விளக்கம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள், நான் பிறகு செய்கின்றேன். மூன்றாவது, நீங்கள் நான் நினைக்கவில்லை இது கரைச்சலா இருக்கும் என்று, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கணக்கையும் பார்க்கலாம் நீங்கள். ஆகவே இதோடு வங்கி தொழில் முடிவடைகின்றது. நீங்கள் இந்த கணக்குகளை நீங்கள் சும்மா செய்து பாருங்கள். விளங்காவிட்டால் என்னிடம் ஒரு மெசேஜ் ஒன்றை போடுங்கள். நாங்கள் இதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்து தருவேன். ஆகவே நாங்கள் இதுக்கு அடுத்ததான சாப்டருக்கு போவோம். அடுத்த சாப்டர் என்னவென்று சொன்னால் அது மத்திய வங்கியல். மத்திய வங்கியிலேயே நாங்கள் இலங்கை மத்திய வங்கியை பற்றி தான் படிக்க போகின்றோம். என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும், அந்த நோட்ஸ் அப்லோட் பண்ணுவதில் ஒரு சிக்கல் வந்துவிட்டது. அதால் என்ற ஹேண்ட் ரிட்டன் டைப் பண்ண உடனே லோட் பண்ண இயலாமல் போய்விட்டது. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை இன்றைய வகுப்புக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். நான் அடுத்த கிழமை இதுக்குரிய டைப்பிங் நோட்ஸை, அதாவது உங்களுக்கு நோட்ஸ் லெசன் 15 வந்த சென்ட்ரல் பேங்கிங் நோட்ஸில் ஒரு குளறுபடி. உண்மையில் இந்த நோட்ஸ் தான் வந்திருக்க வேண்டும், அது வங்கியிலே திரும்ப வந்து விட்டது. அவை நான் உங்களுக்கு இந்த நோட்ஸை லெசன் 15 உங்களுக்கு அடுத்த கிழமை அடுத்த வகுப்புக்கு முதல் ஒழுங்கு செய்து கொள்ளுகின்றேன், அதை போட்டு விடுவது. அப்ப உங்களுக்கு அது கிடைக்கும். அது மட்டும் நாங்கள் இந்த நோட்ஸை பார்ப்போம். இப்ப மத்திய வங்கி என்றா, பொதுவாக மத்திய வங்கி என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியும். மத்திய வங்கி வங்கிகளின் வங்கியாக தொழிற்படுகின்றது, அரசாங்கத்தின் வங்கியாக தொழிற்படுகின்றது, பணத்தை அச்சிட்டு வெளியிடுகின்றது, நிதி முறைமையினை ஒழுங்காக, ஒரு நாட்டின் நிதி முறைமையை ஒழுங்காக பேணுவது தொடர்பாக நடவடிக்கைகளை பேணுகின்றது, பொதுவிலை மட்டத்தை உறுதியாக பேணுவதற்காக நோக்கமாக கொண்டது, நாணய கொள்கையை அமுல்படுத்துகின்றது. அப்ப நாணய கொள்கையை அமுல்படுத்துவதற்குள்ளதான் இதுகள் எல்லாம் வருகிறது. அப்ப நாங்கள் நேரடியாகவே இலங்கை மத்திய வங்கியை பற்றி பார்ப்போம். மத்திய வங்கி தன்மையை இலங்கை மத்திய வங்கியினூடாக நாங்கள் படித்துக் கொள்வோம். அப்ப இலங்கை மத்திய வங்கியானது நாட்டின் பணக்கொள்கைக்கு பொறுப்பாக உள்ளது. உங்களுக்கு இந்த எழுத்து விளங்காவிட்டாலும் சகித்துக் கொள்ளுங்கள். ஒரு 2-3 நாள் திங்கள் செவ்வாய் நான் அதை போட்டு விடுவேன்.
இது வங்கிகளின் வங்கியாக தொழிற்படுகின்றது. நான் சொன்னேன் வங்கிகளின் வங்கியாகவும் தொழிற்படுகின்றது, அரசாங்கத்தின் வங்கியாகவும் தொழிற்படுகின்றது. முதலாக 1950 ஆகஸ்ட் மாதம் 28 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட 70 வருடம் முடிவடைந்துள்ளது இந்த ஆகஸ்ட் 28 இன்றைக்கு செப்டம்பர் 27 26 ஆகவே சரியா ஒரு மாதம் முடிவடைந்துள்ளது. 70 ஆண்டுகள் துவங்கி 1949 இங்கிலாந்திலிருந்து பொருளியலாளரான ஜான் எக்ஸ்டர் என்பவரை இலங்கைக்கு வரவழைத்து பொருளாதார விடயங்களை ஆராய சொல்லி ஒரு நாணய சட்டத்தினை மானிட்டரி ஆக்ட் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் 2002 மீளாய்வு செய்யப்பட்டு 4 நோக்கங்களாக மத்திய வங்கியின் நோக்கங்களை வரையறுத்துள்ளன. முதலாவது இலங்கை ரூபாவின் உள்நாட்டு பெறுமதியினை உறுதிப்பாட்டை பராமரிப்பது. இலங்கை ரூபாவின் உள்நாட்டு பெறுமதியின் உறுதிப்பாட்டை பராமரிப்பது என்று சொன்னா பொது விலை மட்டங்கள்ல ஒரு உறுதிப்பாட்டை பேணுவது. பொது விலை மட்டங்கள்ல உறுதிப்பாட்டை பேணுக்க அதோட உள்நாட்டு பெறுமதி ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அப்படி நாங்கள் சொல்லுவோம் பொருள் விலை மட்டங்கள்ல உறுதிப்பாடு இல்லை என்று சொன்னா அது பணவீக்கம்ன்றது அர்த்தம். விலைகள் நாளுக்கு நாள் பொது விலை மட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்லும். அப்படி நாளுக்கு நாள் அதிகரிக்காம ஒரு உறுதியாக வச்சிருக்கின்றது. இன்றைக்கு விற்கிற பொருட்கள் விலை 2-3 மாதத்துக்கு பிறகு மாற்றம் அடையலாம். ஆனாலும் மக்களுக்கு பணத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியறதையும் இருக்கின்றது. அப்ப இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதியை வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்காக பராமரிப்பது. அப்ப இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதியை வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்காக பராமரிப்பது என்று சொன்னா அது அங்கால வருது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், வெளிநாட்டு அந்நிய செலாவணிகளுக்காக வேண்டி விற்கிறதுக்காக இலங்கை ரூபாவை பராமரிப்பது. மூன்றாவது அதியுச்ச உற்பத்தி, வேலை வாய்ப்பு மற்றும் வருமான மட்டங்களை பொருளாதாரத்தில் பராமரிப்பது. அதியுச்ச உற்பத்தி, வேலை வாய்ப்பு மற்றும் வருமான மட்டங்களை பொருளாதாரத்தினுள் பராமரிப்பது. அதியுச்ச உற்பத்தி என்றது நாங்கள் ஆரம்பத்துல பார்த்தோம் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் என்று சொல்லுவோம், உற்பத்தி சாத்திய வளைவோடு. அதுல உத்தம இயல் அளவுல எங்களோட வளங்களை பாவிக்கிறது தான் அதியுச்ச உற்பத்தி என்று. வேலை வாய்ப்பு என்பது அந்த அந்த உற்பத்தி வளங்கள்ல உண்டுதானே ஊழியம், அது உச்ச மட்டத்துல வேணும். அது வேலையின்மையை சைபராக வச்சிருக்கிறது. மற்றும் வருமான மட்டங்களை பொருளாதாரத்தினுள் பராமரிப்பது. வருமான மட்டங்களை பொருளாதாரத்தினுள் பராமரிப்பதுன்னா வருமான ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா, வருமான ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்க கூடாது. அப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வரதுதான் இந்த மத்திய வங்கியின் முக்கிய நோக்கம். அப்ப நாட்டில் உள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்துவதற்காக ஊக்கப்படுத்தல்களை வழங்குதல், எவ்வாறாயினும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி மற்றும் விலை உறுதிப்பாடு என்பவற்றை பேணுவது இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய நோக்கங்களாகும். இதில் காணப்பட்ட முரண்பாடுகள் காரணமாக நாணய சட்டம் பிரதான 2 நோக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு, 2வது நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. அப்ப ஒன்று எக்கனாமிக் அண்ட் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, மற்றது ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி என்பது நிதியியல் முறைமையில வர உறுதிப்பாடு. அதாவது ஃபைனான்சியல் சிஸ்டம்ன்றது என்ன, இங்க வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அதாவது பணம் என்பது ஒருத்தனிட்ட இருந்து மத்திய வங்கியில இருந்து பாமர மகன்கிட்ட போய் சேர்றது ஒரு ஒழுங்கான முறையில போய் சேரணும், உத்தியோகபூர்வமான முறையில போய் சேரணும்ன்றதுக்குத்தான் இந்த நிதி முறைமை என்பது உதவி செய்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சேனல் அதைத்தான் ஃபைனான்சியல் சிஸ்டம் என்று சொல்றோம். அந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்தை உறுதிப்பாடா வச்சிருந்தா தான் மக்களுக்கு பணம் ஒழுங்கா போய் சேரும், அதே சமயம் அந்த பணத்துல மக்களுக்கு நம்பிக்கையும் இருக்கும். மன்னிச்சுக்கொள்ளுங்க. பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு, எக்கனாமிக் அண்ட் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. பொருளாதார உறுதிப்பாடு என்பது என்ற பதமானது பிரதானமான பொருளாதார மாறிகளான சேமிப்பு, முதலீடு, தொழில் மட்டம், மூலதனம்,
என்பனவாகும். ஒரு விருப்பமான மட்டத்தில் பெரிய விலைத்தளம்பல்கள் அல்லாமல் விலை உறுதிப்பாடு பேணப்பட வேண்டும். இது 2 வகைப்படுகின்றது. உள்ளூர் பெறுமதி உறுதிப்பாடு மற்றும் வெளியூர் பெறுமதி உறுதிப்பாடு. இது வெளிநாட்டு பெறுமதியின் விலை உறுதிப்பாட்டையும் குறிக்கின்றது. ஒன்று எங்கட உள்நாட்டு விலை மட்டங்களை சரியான முறையில பேணுறது. அதாவது எங்கட உள்நாட்டு நாணயத்தின் உறுதிப்பாட்டை பேணுறது. 2வது எங்கட உள்நாட்டு நாணயத்தின் வெளிநாட்டு பெறுமதியை நாங்கள் உறுதியாக பேணுவது. உதாரணமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன். உதாரணத்துக்கு ஒரு டாலர் $186 இன்றைக்கு இருக்குதுன்னு சொன்னா, அது நாளைக்கு திடீர்னு ஒரு டாலர் $190 நாளைக்கு வருமென்றால் திங்கட்கிழமை அது எங்கட பணம் வெளிநாட்டு நாணயத்தில உறுதிப்பாட்டை கொண்டிருக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். அப்ப இன்றைக்கு சரி பெறுமதி குறைஞ்சு கொண்டுதான் போகுது. அது ஒரு உறுதியாக குறைஞ்சு கொண்டு போகணும். இன்றைக்கு திங்கட்கிழமை 10% கூட குறைஞ்சிருந்ததுன்னா பரவாயில்லை. அதுக்காக $10 குறையும். 10% குறைஞ்சதுன்னா கொஞ்சம் உறுதிப்பாடு இருக்கும். அதே சமயம் இறக்குமதியாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் வெளிநாட்டு அந்நிய செலாவணி தேவையானவர்களுக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். நாளைக்கு டாலர் என்ன விலையில இருக்கும். திடீரென்று இன்றைக்கு $186, நாளைக்கு $196, அதுக்கு அடுத்த நாள் $205, பிறகு $195 நின்றுதுன்னா இந்த கரன்சி எப்படி போகுது எப்படி வருதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப நிதி முறைமை உறுதித்தன்மை, பைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது இலங்கை மத்திய வங்கி நிதி உறுதிப்பாட்டை உறுதியாக வைப்பதற்கான நோக்கத்தை கொண்டிருக்கிறது. வேறு வகையில் கூறுவதான நிதி உறுதிப்பாடு என்பது முதலீட்டாளர்களுக்கான சாத்தியமான முறையில் சந்தை நிலைமைகளை பேணுவதாக அமைகின்றது. அதாவது முதலீட்டாளர்களுக்கு ஏற்றமான முறையில் சாத்தியமான முறையில் சந்தை நிலைமைகளை பேணுவதாக அமைகின்றது. இது பின்வரும் விடயங்களை உள்ளடக்கியுள்ளது. நிதி சந்தையின் உறுதிப்பாட்டை பராமரிப்பது. பைனான்சியல் மார்க்கெட்ஸ்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை வச்சிருக்கோம். நாங்க பார்ப்போம் நிதி சந்தை என்பது என்னன்னு. பிறகு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உறுதி செய்ய வேண்டும். அப்போ முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா தான் அவர்கள் இலங்கையில இந்த உள்நாட்டு முதலீட்டாளனும் வெளிநாட்டு முதலீட்டாளனும் முதலீடு செய்வாங்க. அப்ப அந்த பைனான்சியல் சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கணும். வங்கிகளின் பின்னடைவுகளை தவிர்ப்பதற்கு வங்கிகளுக்கு ஒரு செட்பேக்கும் வரக்கூடாது. வங்கிகளுக்கு ஒரு சின்ன செட்பேக் வந்தாலே அது இந்த நிதி முறைமையில உறுதித்தன்மை இல்லைன்றதுதான் அர்த்தம். அப்ப வங்கிகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்து கொள்ளணும். அதெல்லாம் தான் இந்த நிதி முறைமைன்ற உறுதித்தன்மை என்றது. அப்ப இதுகளைத்தான் மத்திய வங்கி செய்கின்றது. பங்குச்சந்தை நடவடிக்கைகளை தரம் உயர்த்துவதற்கு அது ஒரு பக்கம். கூடுதலான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கவர்வதற்கு. அப்ப கூடுதலான வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வதாகவும் இது இருக்கின்றது. அப்ப மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். இது மத்திய வங்கியின் நோக்கம். இந்த நோக்கத்தை அடைவதற்காக மத்திய வங்கி என்னென்ன விதமான தொழிற்பாடுகளை செய்யுது என்று நாங்கள் பார்ப்போம். பணத்தாள்கள் மற்றும் நாணயங்களை வெளியிடுதல். அப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதலாக மத்திய வங்கி என்றால் என்னென்று எங்களுக்கு ஞாபகம் வரும் என்றால் இந்த காசு வெளியிடுறது என்ற அடிப்படையில தான் மத்திய வங்கியை பற்றி எங்களுக்கு தெரிய வரும். சரியா? மத்திய வங்கி என்பது முதலாக எங்களுக்கு தெரிய வர்றது இந்த பணத்தாள்கள் நாணயங்களை அச்சிட்டு வெளியிடுவதாலதான். அப்ப மத்திய வங்கியின் தொழிற்பாடு என்றேக்க இந்த பணத்தாள்கள் மற்றும் நாணயங்களை அச்சிட்டு வெளியிடுதல் மட்டுமல்ல, அதை ஒரு முறையான இந்த நிதி முறைமையின் ஊடாக காசுகளை அனுப்பி எல்லா மக்களிடமும் எல்லாரிடமும் நம்பிக்கையுடன் இந்த காசு புழங்க வேண்டும். உதாரணமா நகர்ப்புறத்துல இருக்கிற நாங்கள் வங்கிகளோட இருக்கிற தொடர்பிலும் பார்க்க, கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் வங்கிகளோட உள்ள தொடர்பு குறைவா இருக்கு.
அப்ப அங்க வந்து அன்அபிஷியல் உத்தியோகபூர்வமற்ற வங்கிகள் செயற்பட பார்க்கும். அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு என்னென்னு சொல்றது, அந்த அன்அபிஷியலா காசு கடன் கொடுக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அதன் மூலமா மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். இல்லாட்டா கூடுதலான வட்டி அறவிடப்படுவார்கள். மக்கள் வீணாக தண்டிக்கப்படுவார்கள் கூடுதலான வட்டி அறவிடப்பட்டு. ஆனா வங்கிக்கு போனா வட்டி வீதம் குறைவா இருக்கு. அதுகளை எல்லாத்தையும் பார்த்து மக்கள் வந்து அந்த வங்கி முறை மேல நம்பிக்கை ஏற்படுற மாதிரியான வேலைகளை செய்வதுதான் பணத்தாள்களை நாணயங்களை அச்சிடுவதோடு அது செய்வதுதான் முக்கியமான நோக்கம். அரசாங்கத்தின் வங்கியாக தொழிற்படல். அப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அரசாங்கத்தின் வங்கியாக மத்திய வங்கி தொழிற்படும். அரசாங்கத்தின் நடைமுறை கணக்குகள் மத்திய வங்கியில இருக்கும். அரசாங்கத்தின் கணக்குகள் இங்க இருக்கிறபடியே அரசாங்கத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் இந்த மத்திய வங்கியினோட செல்லும். அது தவிர மத்திய வங்கி என்பது பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும், நாட்டின் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஆலோசனை வழங்குவதாகவும் இருக்கும் மத்திய வங்கி. அரசாங்கத்தின் இந்த கொள்கைகள் இப்படித்தான் இருக்கணும், இந்த கொள்கைகள் இப்படி இருந்தா பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்திக்கு பிள்ளையாக இருக்கும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு துணை நிற்பது மட்டுமன்றி அரசாங்கத்தின் ஆலோசகராகவும் தொழிற்படும். அப்ப ஏனைய வங்கிகளுக்கு வங்கியாக தொழிற்படல். அது நாங்கள் இப்ப படுத்த நாங்கள் என்னன்னா, வணிக வங்கிகள் எல்லாம் நடைமுறை கணக்கு வச்சிருக்கிற வணிக வங்கிகள் எல்லாம் மத்திய வங்கியில கணக்கு வச்சிருப்போம். அப்ப மத்திய எல்லா வணிக வங்கிகளுக்கும் மத்திய வங்கி வந்து வங்கியாக தொழிற்படும். சாதாரண ஒரு பொதுமகன் போய் மத்திய வங்கியில கணக்கு திறக்கிறாது. நாங்கள் வந்து எப்படி வணிக வங்கியில ஒரு கணக்கு திறந்து வச்சிருக்கிறோமோ, நடைமுறை கணக்கு திறந்து வச்சிருக்கிறோமோ, அப்படி வணிக வங்கிகள் மத்திய வங்கியில கணக்கு திறந்து வச்சிருக்கோம். அது தவிர இந்த திரைசேரி உண்டியல்கள் அரசாங்கத்தின் வங்கியாக தொழிற்படைக்க அரசாங்கத்தின் கடன் பிரச்சனைக்கும் மத்திய வங்கி தான் தீர்வாக இருக்கின்றது. அதாவது அரசாங்கத்துக்குரிய கடன்களை உள்நாட்டுல அறவிட்டு கொடுக்கிறது வந்து மத்திய வங்கி தான். அப்படியான ஒரு முறைதான் திரைசேரி உண்டியல்கள் என்று நாங்கள் சொல்றது. திரைசேரி உண்டியல்கள் என்று நாங்கள் சொல்றது வந்து அரசாங்கத்துக்குரிய கடனை பொதுமக்கள்கிட்ட இல்லாட்ட உள்நாட்டில இருந்த அறவிட்டு அரசாங்கத்திட்ட கடனாக பெற்று அரசாங்கத்திட்ட கொடுக்கிறது. அப்ப அப்படியான வேலைகள்ல செய்யும் பொழுது இந்த திரைசேரி உண்டியல்களை மத்திய வங்கிதான் வழங்கும் போது அந்த முதன்மை சந்தை திரைசேரியில் உண்டியல்களை வழங்குவதற்குரிய முதன்மை சந்தையில் அங்கத்தவர்களாக இருப்பது வணிக வங்கிகள் மட்டுமல்ல, சில லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க் விசேட உத்தரவு பெற்ற வங்கிகளும் இருக்கும், சில நிதி நிறுவனங்களும் இருக்கும். இது காலத்துக்கு காலம் மத்திய வங்கியால் தீர்மானிக்கப்படும். அப்ப அப்படியான அந்த லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க் விசேட சிறப்பியல்பு கொண்ட வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் இங்கே மத்திய வங்கியில கணக்கு வச்சிருப்பதற்கு வசதி செய்ய கொடுக்கப்பட்டுள்ளது. அதே என்று சொன்னா அந்த திரைசேரி உண்டியல்களை வழங்குவதற்குரிய முதன்மை சந்தையை உருவாக்குவதன் நோக்கமாக. அப்ப பணத்தாள்கள் மற்றும் நாணயங்கள் என்பதனை வெளியிடுதல், இது இந்த மத்திய வங்கியின் பிரதான பொறுப்பாகவும் தனியுரிமையாகவும் உள்ளது. இது நாணய முறைமையின் ஒரு பங்காகும். தாழ் நாணயங்கள் மற்றும் நாணயங்களின் வெளியீடு என்பது நாட்டில் நிதி அலகொன்றின் சொத்துக்களாக கருதப்படுகின்றது. மத்திய வங்கியின் தொழிற்பாட்டின் கீழ் மத்திய வங்கியானது பணத்தை அச்சிட்டு விநியோகித்து பாதுகாத்து அவற்றை பழுதடையும் போது அழித்தும் விடுகின்றது. அதற்காக புதிய பணத்தை வெளியிடுகின்றது. அப்ப மத்திய வங்கி பணத்தை அச்சிட்டு வெளியிடுற மட்டும் இல்லை, பாதுகாக்க வேண்டி இருக்கின்றது அவற்றை. அதாவது அச்சிட்டு விநியோகிக்கு மட்டும் அதை பாதுகாத்து வச்சிருக்கணும். அதே சமயம் அச்சிட்டு வெளியிடும் பணம் இலகுவில் பழுதடைந்து விடாத மாதிரியான ஒரு பாதுகாப்போடு தான் அது அச்சிடப்பட்டிருக்கும். அப்படி இருந்தும் நிறைய பணப்புழக்கம் இருக்கும் பொழுது அது பழுதடைந்து வரும் பொழுது அது இனியும் சுழற்சிக்கு அனுப்ப இயலாது என்று மத்திய வங்கி தீர்மானிக்கும் போது அது முறையான விதத்தில் அதை அழிக்க வேண்டும். சும்மா கிழிச்செறிஞ்சு போட்டு விட இல்லாது. கிழிச்செறிஞ்சு போட்டு விட்டா அது பழையபடி பொதுவான்ட்டு போய் அவன் அதை காசா எடுத்து புழக்கத்துக்கு கொண்டு வந்துடுவான். அவை அதை முறையான விதத்தில் அழிக்க வேண்டும்.
அதற்காகவும் புதிய பணத்தை வெளியிடுகிறது. அடுத்தது அரசாங்கத்தின் வங்கி. அரசாங்கத்தின் வங்கியாக சில தொழிற்பாடுகளை மத்திய வங்கி செய்கின்றது. அரசாங்கத்தின் கணக்கை பேணுகின்றது. பிரதான அரசாங்கத்தின் கணக்கை நடைமுறை கணக்கை பேண வேண்டும். வணிக வங்கிகள் தமது வைப்புகளை அந்த கணக்கில் வைத்திருக்க வேண்டும். அதை பற்றி நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். பிறகு இறுதி கடன் கொடுப்பவனாக வங்கிகளின் வங்கியாக மத்திய வங்கி செயற்படுகின்றது. இந்த இறுதி கடன் கொடுப்பவன்ன்றது என்ன? நான் இப்ப உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த திரவநிலை என்ற ஒன்று இருக்குதானே, அந்த திரவநிலை பிரச்சனைய தீர்க்குவதற்கு, உதாரணமாக திரவநிலை எல்லா நேரமும் வணிக வங்கிகளுக்கு தாங்கள் வச்சிருக்கிற திரவநிலை காணும் என்று சொல்லிக் கொள்ள இயலாது. கடனாக்கம் செய்திருவினும் திரவநிலைகள் இருக்கும் பொழுது திடீரென்று மக்கள் கூட பேர் வந்து தங்கள்கிட்ட காசு கேட்டுச்சினம் என்றால் வங்கிட்ட காசு இருக்காது. அப்ப இந்த வணிக வங்கி என்ன செய்யும்? உடனடியாக இந்த இன்டர்பேங்க் கால் மணி மார்க்கெட் என்று சொல்லப்பட்ட வங்கிகளுக்கு இடையான அழைப்பு சந்தை ஒன்று இருக்கின்றது. அது வந்து ஒரு முறையான பணச்சந்தைக்கு உதாரணமாக கொள்ளலாம். அப்ப அங்க டக்கண்டு அந்த இன்டர்பேங்க் ஒரு பேங்க் தன்னுடைய இன்னொரு வணிக வங்கி, சகோதர வணிக வங்கிகள் எல்லார்ட்டையும் கேப்பினும் சக வணிக வங்கிகள்கிட்ட காசு இருக்கா, எனக்கு தாங்கோ, இந்த வட்டியில தாங்கோ, நான் ஒரு நாள்ல தானும் 2 நாள்ல தாரும். அப்ப அவியல் குடுப்பின் இருந்தா குடிப்பினம், இல்லாட்டா இல்லையான்னு சொல்லிவிடும். அப்படி அவைகள் கொடுத்திருந்தால் அது பற்றாக்குறையாக இருந்தாலும், அப்படியே கொடுக்கவில்லை என்றாலும் வணிக வங்கிக்கு இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட வணிக வங்கியே காசு இல்லாம இருக்கு. அப்ப அந்த வணிக வங்கி என்ன செய்யும்? ஒரு இடமும் போக வழி இல்லை என்றும் பொழுது உடனடியாக மத்திய வங்கிட்ட போகும். ஏன்னா அந்த காசு இல்லை என்றால் வங்கி முறியும் நிலையை அடையலாம். என்ற வாடிக்கையாளர் காசை கேட்க வணிக வங்கியால காசு கொடுக்க முடியாத பட்சத்துல வாடிக்கையாளர் வங்கியில் உள்ள நம்பிக்கையை இழப்பர். அப்படி வாடிக்கையாளர் அந்த குறிப்பிட்ட வங்கியில் உள்ள நம்பிக்கையை இழந்தால் அந்த கதை பரவி நாளைக்கு முழு வாடிக்கையாளர், நாட்டின் முழு வாடிக்கையாளரும் வங்கியின் முறைமையில நம்பிக்கை வைக்காம போகலாம். அதனால மத்திய வங்கிட்ட போகும் வணிக வங்கி, காசு வேணும், இவ்வளவு காசு வேணும், மத்திய வங்கி உடனே அந்த காசை கொடுக்கும். ஆனால் அது ஒரு கூடுதலான வட்டி விகிதத்துக்கு கொடுக்கும். ஏன் கூடுதலான வட்டி விகிதத்துக்கு கொடுக்குதுன்னு சொன்னா, ஜவா இனி நீ இப்படி கடனுக்கு வரக்கூடாது, நீ உண்ட திரவ நிலையை வடிவா போனோனும், அப்படி போனாத பட்சத்துல நீ அடிக்கடி என்னட்ட வந்து கேட்டுக்கொண்டிருக்க கூடாது என்றதை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக, அவைகளை ஊக்கப்படுத்தாம விடுவதற்காக கூடுதலான வட்டி விகிதத்தை சார்ஜ் பண்ணும். அதை நாங்கள் சொல்றது வங்கி வீதம் என்று, அந்த வட்டி விகிதத்தை சொல்றது வங்கி வீதம் என்று. அப்ப வணிக வங்கிகள் பொதுவாக குறுகிய கால திரவநிலை பிரச்சனையால் தமது அன்றாட தொழிற்பாடுகளில் எதிர்கொள்ளப்படுகின்றன. எப்பொழுது வாடிக்கையாளர் தமது வைப்புகளை திருப்பி கேட்கிறார்களோ அப்பொழுது வங்கிகள் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டி இருப்பதால், அப்படி திருப்பி கொடுக்காவிட்டால் பிரச்சனையாக இருக்கும். வங்கிகளுக்கு இடையான அடைப்பு கடன் முறையில் திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இறுதியாக மத்திய வங்கியிடம் செல்ல வேண்டிய வணிக வங்கிகள். இங்கு மத்திய வங்கி இறுதி கடன் ஈவோனாக கடனை வழங்கும். மத்திய வங்கியும் விட்டா ஒருத்தரும் இல்லை, அந்த வங்கி வரைக்க மத்திய வங்கி அந்த காசை கொடுக்கும். அடுத்தது நாணய கொள்கையை அமல்படுத்துதல், இம்ப்ளிமெண்டிங் த மானிட்டரி பாலிசி. அப்ப மத்திய வங்கியின் முக்கிய நோக்கமே இந்த நாணய கொள்கையை அமல்படுத்துவதுதான். நாணய கொள்கையை அமல்படுத்துவதுதான் முக்கிய நோக்கமே ஆகும். அப்ப இந்த நாணய கொள்கை என்ன? அரசாங்கத்தின் முக்கிய கொள்கையான இதை மத்திய வங்கியினூடாக செயல்படுத்துகின்றது. உத்தம இயலளவில் பண நிரம்பலை வைத்திருப்பதே இதன் நோக்கமாகும். பணத்தின் நிரம்பலை கட்டுப்படுத்துவதுதான் நாணய கொள்கையை கட்டுப்படுத்துவது. உத்தம அளவுல காசு இருக்கும், காசு ஒருத்தன டைம் இல்லைன்ற நிலையும் இருக்கக்கூடாது, அதே சமயம் காசு ஃப்ரீலி அவைலபிளாயும் இருக்கக்கூடாது. இதற்கு காரணம் பொருளாதாரத்தில் விரை உறுதிப்பாட்டை பேணுவதாகும். இதன் கீழ் மத்திய வங்கி 2 வழிமுறைகளை பின்பற்றுகின்றது இந்த நாணய கொள்கையை. ஒன்று தொகை கட்டுப்பாடு, மற்றது தர கட்டுப்பாடு, குவான்டிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் நாங்கள் அதை சொல்லிக் கொள்வோம். அப்ப தொகை கட்டுப்பாடு என்ன?
தொகை கட்டுப்பாடு என்பது மத்திய வங்கி பின்வரும் முறைகளில் பண நிரம்பலை கட்டுப்படுத்துகின்றது. முதலாவது விஷேட ஒதுக்கு வீதம் இல்லாட்ட நியதி ஒதுக்கு வீதம் என்று நாங்கள் அதை சொல்றோம். விஷேட ஒதுக்கு வீதம் இல்லாட்ட நியதி ஒதுக்கு வீதம் இல்லாட்ட சட்டப்படி ஒதுக்கு வீதம் ஏதோ ஒன்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இதை பற்றி நாங்கள் படித்தபடியே கணக்கு கதைக்க தேவையில்லை. நாங்கள் இந்த வீதத்தில் கட்டாயம் தமது வைப்புகளை மத்திய வங்கியில் இருக்கும் கணக்குகளில் வணிக வங்கியில் வைத்திருக்க வேண்டும். இதனாலேயே இதை சட்டப்படி ஒதுக்கு வீதம் என்று நாங்கள் கூறுகின்றோம். உதாரணமாக 1 லட்சம் ரூபாயை வணிக வங்கி ஒரு நடைமுறை கணக்கில வைப்பாக இருப்பின், தனது நடைமுறை கணக்கில வைப்பாக இருப்பின் அதன் சட்டப்படி ஒதுக்கு வீதம் 20% எனில் 20,000 ரூபாயை மத்திய வங்கியின் நிலுவையாக வைத்திருக்க வேண்டும். இதனால இந்த பணத்தை கடனாக வழங்க முடியாமல் இருக்கும். அப்ப நாங்கள் படிச்சதானே கடனாக வழங்க முடியாமல் இருக்கும் என்று. அப்ப மத்திய வங்கி இதை பண நிரம்பலை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியமான காரணியாக பயன்படுத்துகின்றது. இந்த வீதத்தை அதிகரிப்பதன் மூலம் பண நிரம்பலை பின்வருமாறு மத்திய வங்கியினால் குறைக்கலாம். அப்ப எஸ்ஆர்ஆர் இந்த விஷேட ஒதுக்கு வீதம் அதிகரித்து கொண்டு போயிருக்க பணம் பெருக்கி குறைவடையும். அப்ப அதனூடாக கடனாக்கம் குறைவடையும். கடனாக்கம் குறைவடைக்க வங்கி பணம் குறைவடைகிறது. வங்கி பணம் குறைவடைக்க பண நிரம்பல் குறைவடையும். அடுத்தது மத்திய வங்கியானது நியதி ஒதுக்க வீதத்தினை குறைக்குமாயின் வணிக வங்கிகளின் முன்பினை விட குறைந்த அளவிலான ஒதுக்கங்களே பேண வேண்டி ஏற்படுவதனால் அவற்றினது மிகை ஒதுக்கங்கள் அதிகரித்து கடன் வழங்கக்கூடிய ஆற்றல் அதிகரிப்பதனால் நாட்டின் பண நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப இதை எஸ்ஆர்ஆர் குறைச்சு விட்டா என்ன நடக்கும் என்றதுதான் இதுல சொல்லப்படுகின்றது. எஸ்ஆர்ஆர் அதிகரிச்சா என்ன நடக்குமோ அதுக்கு தலைகீழா நடக்கும். அதன் மூலமாக பண நிரம்பல் அதிகரிக்கும். அடுத்தது கொள்கை வட்டி வீதம். கொள்கை வட்டி வீதம் என்றாக்க நான் இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு வங்கி வீதம் என்று. வங்கி வீதம் என்றா என்ன? இறுதி கடன் கொடுப்போனாக இப்ப நான் சொன்ன கதைக்கு அறவிடுற வட்டி வீதத்தை தான் வங்கி வீதம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இறுதி கடன் கொடுப்போனாக மத்திய வங்கியானது வணிக வங்கிகளுக்கு செயற்படுகின்றது. வணிக வங்கிகளுக்கு திரவ பிரச்சனை ஏற்படும் போது வணிக வங்கிகளுக்கு இறுதி கொடுப்போனாக இருக்கிறது. இது முன்பே தீர்மானிக்கப்பட்ட வட்டி வீதத்தில் கடன் வழங்கப்படுகின்றது. இந்த வட்டி வீதத்தை வங்கி வீதம் என்கின்றோம். இந்த வங்கி வீதத்தை பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி பயன்படுத்துகிறது. இந்த வட்டி வீதத்தை அதிகரிக்கும் போது வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் வீதமும் அதிகரிக்கும். அதே சமயம் கடன் வழங்கும் வீதம் அதிகரிச்சா என்ன நடக்கும்? வட்டி வீதம் அதிகரிக்க கடன் வழங்குற கடன் வேண்டவன் பெறமாட்டான். லேசில கடன் வேண்டது. அதால பண நிரம்பல் குறைவடையும். இல்லாட்டா வணிக வங்கிகளோட கடன் வழங்கும் இயலளவு குறைவடையும், கடன் வழங்கல் குறைவடையும், அத்துடன் வங்கி பணமும் குறைவடைகின்றது. இதனால் பண நிரம்பல் குறைவடையும். காரணம் வட்டி வீதம் அதிகரிக்கும் போது கடன் பெறுவோர் தொகை குறைகிறது. அதுதான் நான் சொன்னேன். கடன் வட்டி வீதம் கூடிட்டு என்னன்னா கடன் வேண்டவன் பெறமாட்டான். எந்த அளவு வட்டிக்கு நான் கடன் வேண்டி என்னத்தை விளைக்க போறோம். மாறாக மத்திய வங்கி வீதத்தை குறைக்குமானால் அது மற்றவர்களும் தலைகளா நடக்கும். வணிக வங்கிகள் மத்திய வங்கியிடம் இருந்து பெறுகின்ற கடன்களுக்கான வட்டி வீதத்தையும் குறைக்கும். இவ்வாறு வட்டி வீதம் குறைகின்ற போது வணிக வங்கிகள் கடன்களுக்கான கல்வியினை பொதுமக்கள் அதிகரிப்பதனால் வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் அளவு அதிகரித்து கடன்கள் உயர்வடையும். அடுத்தது பகிரங்க சந்தை நடவடிக்கை, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதுதான் அந்த திரைசேரி உண்டியல்களை வழங்குகின்ற முறைமை. திரைசேரி உண்டியல்களை திறந்த சந்தையில் வாங்கி விற்பதன் மூலம் பண நிரம்பல் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆரம்பத்தில் திரைசேரி உண்டியல்களை மத்திய வங்கி விற்பனை செய்யும். இது முதற்தர முகவர்களுக்கு வணிக வங்கிகளுக்கு முதற்தர முகவர் நான் சொன்னேன். பெரும்பாலான வணிக வங்கிகளும் சில லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்குகளும் வேறு சில நிதி நிறுவனங்களும் இந்த முதற்தர முகவர்களாக இருப்பினும் இவர்கள் கட்டாயம் மத்திய வங்கியில நடைமுறை கணக்க பேண வேண்டி இருக்கின்றது. அதை வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும். அப்ப அந்த வணிக வங்கிகளும் அந்த முதன்மை தரகர்கள் முகவர்கள் வாங்கி அது பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும்.
அப்ப மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்களை வணிக வங்கிகளுக்கு வழங்கும் போது பணம் மத்திய வங்கியிடம் செல்வதால் பண நிரம்பல் குறைவடைகிறது. இதன் மூலம் வங்கி பணமும் வங்கியின் கடனாக்கமும் குறைவடைகின்றது. மத்திய வங்கியானது பகிரங்க சந்தையில் திரைசேரி உண்டியல்களை கடன் பத்திரங்களை கொள்ளுநர் செய்கின்ற போது அது வணிக வங்கிகளின் காசு இருப்பினை குறைக்கும். வணிக வங்கிகளின் காசு இருப்பினை குறைக்கும். அடுத்தது தர கட்டுப்பாடு, குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் என்று சொல்றோம். அப்ப அது என்னன்னு சொன்னா, பெரும்பாலும் மத்திய வங்கி நேரடியாக வணிக வங்கிகளுடன் தொடர்பு கொள்ளும். இதன் மூலம் பண நிரம்பலை குறைக்க செய்யும். இதன் மூலம் பின்வரும் படிகளில் மத்திய வங்கி பண நிரம்பலை குறைக்க முடியும். அதாவது கடன் அளவில் உச்ச வரம்பை சொல்லலாம். வணிக வங்கிகளுக்கு சொல்லலாம், நீங்க உங்களோட கஸ்டமர்ஸுக்கு கடன் வழங்கிய 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்காங்க. ஒவ்வொரு மில்லியனும் கடன் பண்ணி கொண்டிருக்கிறவனுக்கு எல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்க வேணாம்னா கடன் வழங்கல்ல ஒரு உச்ச அளவை கொண்டு வரைக்கும் பணவீக்கம் பண நிரம்ப குறைவடையும். அது தவிர ஆலோசனை வழிகள், இங்கு வணிக வங்கிகள் ஆலோசனை வழங்கி மத்திய வங்கி பண நிரம்பலை குறைக்க வேண்டிய அவசியத்தை கூறும். ஏனைய முறைகளை போல அன்று இங்கு மத்திய வங்கி முறைசாரா வழிகளில் பண நிரம்பலை குறைக்க முயற்சிக்கும். அப்ப வணிக வங்கிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லும், இந்த நாட்டின் நிலைமை இதுதான், நாங்க பண நிரம்பலை குறைக்க வேண்டி இருக்கின்றது, அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். உதவி செய்யத்தான் எங்களால் சரியான முறையில் அமல்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி அந்த பண நிரம்பலை குறைக்கிறதுக்குரிய ஆலோசனைகளை வழங்கும். அப்ப அது ஆலோசனைகளை கேட்டு வணிக வங்கிகள் தாங்கள் அந்த நடவடிக்கைகளை செய்யும். இதுகளெல்லாம் நாங்கள் தர கட்டுப்பாடு என்று சொல்லிக் கொள்வோம். ஏனைய முறைகள், புனை பத்திரங்களின் பெறுமதியை அதிகரித்தல். புனை பத்திரங்களோட பெறுமதியை அதிகரித்தல், கடன்களின் முதிர்ச்சி காலத்தை மாற்றுதல், கூட்டுதல், கடன் வழங்கும் துறைகளின் அளவை குறைக்குது. அப்ப வணிக வங்கிகள்ட சொல்லலாம் புனை பத்திரங்களோட பெறுமதியை அதிகரிக்க சொல்லி, அப்ப புனை பத்திரங்களோட பெறுமதியை அதிகரிக்க நீங்க புனை பத்திரங்கள்ல முதலீடு செய்ய வணிக வங்கிகளோட பண நிரம்பல் கடனாக்க வீதம் எல்லாம் குறையும், பண நிரம்பலும் குறையும். கடன்களின் முதிர்ச்சி காலத்தை மாற்றுதல், கடன்களை முதிர்ச்சி காலத்தை மாற்றுவதன் மூலம் இதை செய்து கொள்ளலாம். அடுத்தது கடன் வழங்கும் துறைகளின் அளவை குறைக்குது. கடன் வழங்கும் துறைகளின் அளவை குறைக்கிறது என்று சொன்னா எல்லா இதுகளுக்கும் கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டா சரி, அதோட குறைஞ்சிடும். இப்ப இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இறக்குமதி செய்யலா பொருட்கள் ஒன்றுமே இறக்குமதி செய்து கொள்ளலாம், மருந்து பொருட்களை தவிர. வெஹிக்கிள் தண்டையில வெஹிக்கிள் பார்ட்ஸ் இறக்குமதி செய்யல. ஏனென்றா மத்திய வங்கிட்ட வெளிநாட்டு காசு இல்லை, நாட்டுல வெளிநாட்டு பணம் இல்லை, ஒதுக்கம் இல்லை. அப்ப அந்த வெளிநாட்டு ஒதுக்கத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்றதுக்காகவும் வெளிநாட்டு ஒதுக்கத்தை நாங்கள் கொஞ்சம் கூட்டிக் கொள்றதுக்காகவும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறோம். அப்போ கொள்கை வட்டி வீதம், பொலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்று சொல்லுவோம். நாட்டின் பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக இலங்கை மத்தியினால் கையாளப்படுகின்ற வட்டி வீதங்கள் கொள்கை வட்டி வீதம். கொள்கை வட்டி வீதங்கள் பொதுமக்களிடையான நேர்வு தொடர்பு எதுவும் இல்லை. வணிக வங்கியுடன் மத்திய வங்கி மேற்கொள்கின்ற கொடுக்கல் வாங்கலை செய்கின்ற வீதங்கள் தான் கொள்கை வட்டி வீதம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனா கொள்கை வட்டி வீதத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் நாட்டின் மொத்த கல்வியில மாற்றத்தை ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. அப்ப இதைத்தான் நாங்க கொள்கை வட்டி வீதம் என்று சொல்றோம். அதாவது பேங்கிங் ரேட்டை நாங்க ஏற்கனவே படிச்சு நாங்கள் திரும்பவும் வருது. துணை நிலை வைப்பு வசதிகள், அதை நீங்களே வாய்ச்சி கொள்ளலாம். ஆனா அதை நாங்கள் ஒரு விளங்கப்படுத்தி கொள்றேன்னு எல்லாம் நான் நினைக்கின்றேன். அது கொஞ்சம் கூடுதலான விளக்கம் தேவைப்படும் என்று அவை நீங்கள் அந்த துணைநிலை வைப்பு வசதியை ஒருக்கா வாசிச்சு வையுங்கோ. நாங்க அடுத்த வகுப்பில் அது உங்களுக்கு துணைநிலை கடன் வசதி வீதம் என்றும் நாங்கள் இதை சொல்லிக் கொள்வோம். என்னன்னு சொன்னா ரிவர்ஸ் ரெப்போன்னு சொல்லுவோம். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அதாவது இப்ப நான் உங்களுக்கு அந்த அழைப்பு கடன்களை பற்றி எல்லாம் சொன்னேன். நான் இல்ல, வணிக வங்கியில் திரவத்தன்மையை பேணுவதற்காக அழைப்பு கடன்களை
அழைப்பு சந்தையில் அழைப்பு கடன்களை பெற்றுக்கொள்கின்றன பேங்க் இதுக்குள். அதே மாதிரி வணிக வங்கிகள் மத்திய வங்கிட்ட இருந்து அந்த ட்ரெஷரி பில்ஸை வேண்டேக்க, ட்ரெஷரி பில்ஸ் இப்ப 3 மாதம் ட்ரெஷரி பில்ஸ் சொல்லுவோம். நாங்கள் போன மாதம் தான் வேண்டி 1 மாதம் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். வணிக வங்கிகள் அந்த ட்ரெஷரி பில்ஸை வச்சிருக்கேக்க, வணிக வங்கிகளுக்கு காசு தேவைப்பட்டது என்றால் அவசரமா இந்த பேங்க் ரேட்டுக்கு மாறாக அதுக்கு பெரலலாக தான் இந்த நடவடிக்கை நடக்கும். காசு தேவைப்படும் பொழுது வணிக வங்கிகள் என்ன செய்யும், அந்த தங்கள்கிட்ட இருக்கிற அந்த சொத்தான ட்ரெஷரி பில்ஸை மத்திய வங்கிகிட்ட கொடுத்து கடன் பெறும். அப்ப மத்திய வங்கி என்ன செய்யும், ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கழிச்சு கொண்டு அந்த கடனை கொடுக்கும். பிறகு 2-3 நாள் கழிஞ்சோன்னு வணிக வங்கியில் காசை கொடுத்து அந்த திருத்துறை சரிய பில்ல வேண்டிடும். இதைத்தான் நாங்கள் ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட், துணைநிலை கடன் வசதி வீதம் மீள் திருப்பி வேண்டதைத்தான் ரிவர்ஸ் ரிப்போ என்று நாங்கள் அதை சொல்லிக்கொள்வோம். இதைத்தான் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அவை நாங்கள் மத்திய வங்கியை வீதத்தையும் முடிச்சிட்டோம். நான் இதுக்குரிய நோட்ஸை உங்களுக்கு தரேன். இந்த ரிவர்ஸ் ரெப்போவையும் இருக்கா வடிவா பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்காட்ட நான் அடுத்த கிழமை இதை பற்றி இருக்கா உங்களுக்கு சொல்லி விடுறேன். ஆகவே நேரமும் நெருங்கி விட்டது. ஆகவே நீங்கள் இந்த நோட்ஸை இருக்கா நீங்கள் நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பி விடுகின்றேன். இந்த நோட்ஸை இருக்கா பார்த்துக் கொள்ளுங்கள். இதுல பெரிய கரைச்சல் ஒன்றும் இல்லை. ஏதாவது விளங்கவில்லைன்னா நீங்க கேளுங்கள். அந்த ரிவர்ஸ் ரெப்போவை நான் உங்களுக்கு நான் அடுத்த முறை நாம் விளங்கப்படுத்துகின்றேன். உங்களுக்கு விளங்கியும் என்ற பிரச்சனை இல்லை. அவை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய சிலபஸ் முடிவுக்கு. உங்களுடைய சிலபஸின் முடிவுக்கு. ஆகவே இன்னும் ஒரு கிழமையிலேயோ 2 கிழமையில நாங்கள் எங்களோட சிலபஸை முடிச்சிருக்கோம். ஆகவே நாங்கள் அதுக்கு பிறகு பாஸ் பேப்பர் செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் ஒரு ஸ்டடி லீவும் தர வேண்டி இருக்கின்ற ஒரு மாதத்தில். அப்போ உங்களோட எக்ஸாம்ஸ் 15ஆம் தேதி தொடங்குன்றது, நவம்பர் 15ஆம் தேதி. நாங்கள் அக்டோபர் 15, அக்டோபர் 20லயோ எங்களோட வகுப்புகளை முடிக்க வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் படிக்க வேண்டி இருக்கும். ஆகவே அதுக்குள் நான் பெரும்பாலும் இன்னும் ஒரு கிழமையில இல்லாட்டா 2 கிழமையில எங்களோட தியரி எல்லாம் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு நாங்கள் பாஸ் பேப்பர் செய்வோம். ஆகவே நான் அந்த பாஸ் பேப்பர் செய்யறதை இலகுவாக்குறதுக்காக நான் கேட்பது என்னென்று சொன்னால், உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் நீங்கள் செய்திருக்கிறீர்களோ என்னமோ தெரியல, ஒருக்கா செய்ய முயற்சி செய்யுங்கள். எந்த கேள்வி உங்களுக்கு விளங்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எனக்கு ரிஃபர் பண்ணீங்களேன்னா நாங்கள் அதை டச் பண்ணி கொண்டு போகலாம். அப்படி இல்லை என்று சொன்னால், எல்லா பாஸ் பேப்பரையும் செய்வது என்று சொன்னால் நான் இங்கே பெர்மிஷன் எடுக்க வேண்டி இருக்கும். என்று சொன்னால் நாங்கள் கூடுதலான வகுப்புகளை போட வேண்டியிருக்கும். அவே அதைத்தான் நான் சொல்றேன். உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு தெரியாதபடியா என்னால் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் இப்ப தியரியை முடிச்சு பண்ண ஒரு பேப்பர் 2 பேப்பர் செய்யலாம். அதுக்கு பிறகு எனக்கு காலம் காணாம இருக்கலாம். அவை உங்களுடைய சஜஷன்ஸை நான் எதிர்பார்க்கின்றேன். என்ன மாதிரி செய்யணும் என்று நீங்க எதிர்பார்க்கின்றீர்கள், அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த காலேஜுக்கும் நீங்கள் அறியப்படுத்தினால் நல்ல மெசேஜ்களை போட்டு அப்படி போட்டா தான் அவர்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்லைனில் ஒரு ஆளோ 2 பேர் தான் படிக்கணும். ஆனால் நீங்கள் யூடியூபில் ஒரு 20-25 பேர் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால நான் கேட்பது என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த யூடியூப் அப்லோட் பண்ண பிறகு இதை பார்த்துட்டாவது எனக்கு மெசேஜை போடுங்கள். ஏன்னா நாங்கள் இன்னும் ஒரு கிழமை இல்லாட்டா 2 கிழமையில நாங்கள் வடிவாக இதை சிலபஸை முடிச்சிருக்கோம். பெரும்பாலும் பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல 1-2 ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸை நான் வேணுமென்னா 1-2 செய்து விடலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ரீடிங் மூலமாகத்தான், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுடைய ரீடிங் மூலமாகத்தான் இதை நீங்கள் பூரணப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இன்றுடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்புக்கு நான் புது நோட்ஸையும் போட்டு விடுவேன். நாங்கள் இதை பற்றி நான் கதைத்ததை பற்றி கொஞ்சம் யோசித்து நாங்கள் மிச்ச
வகுப்புகளை பிரயோசனமாக நாங்கள் பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.